गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் மாதம் 8ஆம் தேதி, ஜெயநாம சம்வத்சரம், உத்தராயணம், சிசிர ருத்து, கும்ப மாதம், மாசி மாதம், கிருஷ்ணபக்ஷம், திருத்தீய திதி. நாளைக்கு சங்கடஹர சதுர்த்தி, இன்னைக்கு திருத்தியே. ஹஸ்த நட்சத்திரம் காலம்பரை, அப்புறம் மத்தியானம் சித்ரா நட்சத்திரம். அமிர்த யோகம், சித்த யோகம், இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 29வது அத்தியாயத்தில் கடைசி சில ஸ்லோகங்களை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். அதாவது 60வது ஸ்லோகத்துலேருந்து இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த அத்தியாயம் ரொம்ப பெரிய அத்தியாயமாக இருந்ததுனால 3 செஷனாக இதை பிரித்து நம்ம அத்தியனம் பண்ணுறோம்.
அது மாத்திரம் இல்லை, இதில் வந்து ஒரு ஸ்டோரி ரூபமாக ஒரு அலகாரிக்கல் ஸ்டோரி ஒன்று, புரஞ்சனோபாக்கியானம், புரஞ்சனன். அந்த ஸ்டோரியினுடைய தாத்பரியம் என்னங்கிறத விவரித்து சொல்கிறாள் நாரத சுவாமி பிராச்சீன பர்கிஷுக்கு. பிராச்சீன பர்கிஷு எப்போ பார்த்தாலும் கர்மாவை செஞ்சுட்டு வேதத்தில் சொல்லப்பட்ட யாகங்கள் யஜ்ஞங்கள் இதையே பண்ணிட்டு காமிய கர்மாக்களையே செஞ்சுட்டு இருந்தான். அவனுக்கு நாரதர் உபதேசம் பண்ணுறாள், அப்பா இதை பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் பலன் கிடையாது, இதனால் பலன் உண்டு, என்னென்னா காமியமான விஷயங்கள் கிடைக்கும், அதை நீ அனுபவிப்பேன், மறுபடியும் துக்கத்திலேயே இருப்பேன், கொஞ்ச நாளைக்கு ஆனந்தமாக இருக்கும், அப்புறம் துக்கமாக வந்து சேரும். இது போகணும்னா நீ என்னங்கிறத புரிஞ்சுக்கணும், நீ யாருங்கிறத புரிஞ்சுக்கணும். அது ஞான மார்க்கம். அந்த ஞான மார்க்கத்துக்கு ஹேத்து எதுன்னா பகவத் பக்தி. பகவான்கிட்ட போய் மனசை வைக்கணும். ஏன்னா பகவான்னு எது சொல்கிறோமோ நம்ம, இந்த பிரகிருதி முழுக்கவுமே பகவான் தான் கடைசியில் சொல்ல போகிறாள். இந்த கடைசி ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். எந்த பகவானை எப்படி நாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கணும்னா, எப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் தியானம் பண்ணுறதே ஒரு தியான ஸ்லோகம் உண்டு. இந்த விஸ்வத்தில் இருக்கப்பட்ட விஷயங்களெல்லாம் சொல்லி அதாக தான் நீ இருக்கேன்னு சொல்லி ஒரு தியானம். அதே மாதிரி முதல் நாமாவும் விஸ்வஸ்மை நமஹான்னு சொல்லி, சுவாமியே நீ இந்த விஸ்வம் இந்த யூனிவர்ஸாக இருக்கேன்னு சொல்லி அப்படி தான் தியானம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கு. இருந்தாலும் நம்ம மனசுக்கு சுலபமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆந்த்ரப்போமார்பிக் ஃபார்ம், லைக் த ஹியூமன் பீயிங், மனுஷன் மாதிரி அவருக்கு கண் கால் கை நம்மளை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு பிசங்க வாசஸு நம்மளை மாதிரியே கடையில் போய் வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் வாங்கி கிரீட்டத்தினா வச்சுட்டுருக்காருங்கிறதாக நம்ம கல்பனை பண்ணி வச்சுருக்கோம். எதுக்குன்னா சுலபமாக அவரை நம்ம அனுபவிக்கலாம்ங்கிறதுக்காக வச்சுருக்கோமே தவிர, நன்னா புரிஞ்சுட்டு இருக்கணும்னா என்னங்கிற விஷயத்தை புரியணும்னா பகவத் பக்தி எப்படி பண்ணணும்னா பகவானை விஸ்வரூபமாக பண்ணணுங்கிறது தான் சித்தாந்தம். அதைத்தான் இந்த அத்தியாயத்தில் நாரத மகர்ஷி பிராச்சீன பர்கிஷுக்கு சொல்கிறார். இது பரியந்தம் என்ன பார்த்தோன்னா, பிராச்சீன பர்கிஷு கேட்டான், சுவாமி சொன்னோடனே நீ பகவத் பக்தி பண்ணணும்னு சொன்னோடனே கர்மாவெல்லாம் விடணும்னு சொன்னான். அப்போ போன வாரம் பார்த்தோம், கடைசியில் ஒரு ஸ்லோகம் சொன்னால் எனக்கு ஒன்றும் புரியலையே, நீங்கள் ஒன்று சொல்கிறே, எனக்கு இது பரியந்தம் எல்லாரும் சொல்லியிருக்கிறது வேறு மாதிரி இருக்கே, எனக்கு பல குருக்கள் பல விதமான விஷயங்களை சொல்லியிருக்காள், அவள் சொன்னதுக்கும் நீங்கள் சொன்னதும் பார்த்தா என்ன ஒன்று மாறுதலாக இருக்கே, எனக்கு புரியலையேன்னு சொன்னான். சம்சயோத்ர துமே விப்ர சஞ்சின்ன தத்கிருதோ மகான் ரிஷயோபி முஹ்யந்தி யத்ர நேந்திரிய விருத்தயா. இந்த பெரிய மகர்ஷிகள், படை மகர்ஷிகள்னால் என்னென்னமோ வேதத்துலலாம் சொல்லி வச்சுருக்காளே, அவளே கூட முக்கியந்தின்னா ஒரு காலம் அவளே தடுமாறுறாளோ, தே ஆர் ஆல்சோ பிவில்டர்ட், தடுமாறுறாளோ என்னமோ, அவளுக்கே புரியலையோ என்னமோ, எனக்கும் புரியலையே, நீங்கள் சொல்லணும் நான். ஏன்னா சில சமயம் சில ஃபிலாசபி லெக்சர்ஸ் கேட்க போனோன்னா நேமிங் இஸ் நாட் எக்ஸ்பிளைனிங், அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா பலவிதமாக லெக்சரில் கொடுக்குறதே கான்ஷியஸ்னஸ் மன், இன்ஃபினிட்டி மன், குவாண்டம் ஃபிசிக்ஸ் மன், என்னென்னமோ கொண்டு நமக்கு புரியாத வார்த்தைகளெல்லாம் சொல்லி நம்மளை பிரமிக்க வச்சு அதெல்லாம் சேர்த்து கோத்து என்னத்தையோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லின்னு ஆரம்பிப்பேன். அது ஒன்றும் பலன் கிடையாது. அதனால் இருக்கிற கன்ஃபியூஷன் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். ஆனால் சில பேருக்கு அது புரியலாமா இருக்கும். அதனால் இட் இஸ் அ டிபேட்டபிள் பாயிண்ட். ஏன்னா சில பேர் அதை ரொம்ப ரசித்து, எனக்கு எல்லாம் புரிஞ்சு கொடுத்து இந்த சொன்ன இது மாதிரி யாரான வியாக்கியானம் பண்ணுவாளா அப்படின்னு நினச்சிக்கிறவாளும் உண்டு. இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, எல்லா தியரியிலையுமே இது ஒன்று முக்கியமாக என்னோட இது விஷயத்தை சொல்கிறேன். நம்ம இந்த இந்திரியங்களை படைச்சி அதுக்கு மேலே புத்தி, மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று வச்சுட்டு இருக்கோம். இது மூலமாக ஃபிசிக்கல் வேர்ல்டை ஆராய்ச்சி பண்ணுறோம் சயின்ஸில். என்ன நியூட்டன் சொல்கிறான், அவன் ஏதோ ஆப்பிள் விழுந்ததுங்களாம், இது எப்படி விழுந்ததுன்னு உடனே அவனை ஆராய்ச்சி பண்ணி, ஏதோ ஒரு எனர்ஜி ஒன்று இருக்குது, ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது, அது பிடிச்சி இழுக்கிறதுன்னு கண்டுபிடிச்சான்னு சொல்கிறோம் எல்லாம். ஆனால் எல்லா விதமான இதுக்கும் டூல் ஆஃப் நாலெட்ஜுங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை உண்டு. அதாவது பிரமாணம்னு பேர். பிரமானா இன்டலெக்ட், அதாவது பிரெயினுக்குள்ளே இன்டெலெக்ட்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறோமே, புத்தின்னு ஒன்று, விவேகமான புத்தி இருக்குன்னுட்டு, அதுக்கு பிரமான்னு பேர். இந்த பிரமாணம்ங்கிறது டூல் ஃபார் நாலெட்ஜ். அது ஒரு நாலெட்ஜுங்கிற
ஞானத்தை அடைய வேண்டியதுக்கு விஷயமாக இருக்கக்கூடிய ஹேத்து கண்ட்ரைவன்ஸ் இருக்கே, அதுதான் பிரமாணம். பிரமாணம்னா ப்ரூஃப்னு அர்த்தம் இல்லை, பிரமாணம்னா டூல் ஃபார் நாலேஜ். இப்போ நம்ம மனுஷனாக இருக்கப்பட்ட நம்மளாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி என்னென்னமோ கண்டுபிடிக்கணும், ஐபேடு இதில் டெலிஸ்கோப்லாம் கண்டுபிடிக்கிறோமே. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இந்த இந்திரியங்கள் இன்புட் அவுட்புட் சிஸ்டத்தை வச்சு அது மூலமாக ஆப்சர்வேஷன் பண்ணி, ஏன்னா சயின்ஸ் இஸ் டிபெண்ட் ஆன் ஆப்சர்வேஷன், அதுக்கப்புறம் பண்ணி அதனால இருக்கப்பட்டதை உள்ள சேர்த்து ஆராய்ச்சி பண்ணுறோம். அதுலேயே ஒரு டிஃபெக்ட் இருக்குன்னாக்க, அதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்கள் யூடியூப்பில் போய் இல்லைனா கூகுள்லேயோ யூடியூப்லேயோ போய் பிங்க் டாட்ஸ் ஆப்டிக் இல்யூஷன்னு போடுங்கோ. பிங்க் டாட்ஸ் ஆப்டிக்கல் இல்யூஷன். அதில் பார்த்தா சுத்தீவெல்லாம் ரவுண்டாக பல பிங்க் டாட்ஸ் இருக்கும், ஸ்டேஷ்னரி டாட்ஸ். அது ஆன் பண்ணால் அப்படியே நீங்கள் அதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே சுற்றிகிட்டே இருக்கும், பல சின்ன சின்ன டாட்ஸ், பிங்க் டாட்ஸ் சுற்றிகிட்டே இருக்கும். நடுப்புற ஒரு பிளாக் ஸ்பாட் இருக்கும், அதை மாத்திரம் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் பிங்க் டாட் பார்த்தீங்களோ அதெல்லாம் அதுலேருந்து ஒரு பச்சை டாட்டு சுற்ற ஆரம்பிக்கும். திரும்பிட்டு இந்த பச்சை டாட்டை போய் பார்ப்போன்னு பார்த்தாக்க அது பச்சை டாட்டு மறைஞ்சிடும், மறுபடியும் பிங்க் டாட்டாக இருக்கும். இது என்னது காரணம்னா, கண்ணுக்குள்ளே அப்சர்வ் பண்ணுறதுக்கே நம்மளுடைய இந்திரியம் இருக்கே, கண்ணு திருஷ்டிங்கிறது, அதுக்குள்ளே அது ஒரு விதமாக ஒர்க் பண்ணுறது. அது போய் பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் தரத்தே தெர் இஸ் அ டைம் டிலே, தெர் இஸ் அ டிலே இன் டைம் இருக்குது. அந்த டைம் டிலேயினால் இப்படி இந்த அனுபவம் ஏற்படுறது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறது. அப்படி இருக்கிறதே இதுலேயே எரராக இருக்கிறதே, இது ஒரு சின்ன விஷயம் அப்படி இருக்குது. பல விஷயங்கள் நமக்கு சூக்ஷ்மமான விஷயங்கள் பார்க்குறதே தப்பான எண்ணத்தை கொண்டு தருது. அப்போ தப்பான எண்ணத்தை வச்சுட்டு இருக்க டூலால் ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு சித்தாந்தம் பண்ணோம்னாக்க அது ரைட் ஆகுமோ? இது எப்படின்னா, ஒருத்தர் வந்து உங்கள் ஆற்றுக்கு வரத்துக்கு டைரக்ஷன் சொல்கிறார். அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஆற்றை விட்டு கிளம்பு, ரைட் டேர்ன் பண்ணு, கொஞ்சம் தூரம் போனோன்னு ஸ்டாப் சைன் வரும், லெஃப்ட் டேர்ன் பண்ணு, அப்புறம் ரைட் டேர்ன் பண்ணுலாம் சொல்கிறார். நீங்கள் அவர் சொன்னபடிக்கே எல்லாம் ஃபாலோ பண்ணேள். ஆனால் முதல்ல ஆரம்பத்தில் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேள். முதல்ல ஒரு ரைட் டேர்ன் பண்ணுனார், அங்கே லெஃப்ட் டேர்ன் பண்ணிவிட்டேள். பாக்கி எல்லாம் ஆல் த அதர் 100 டைரக்ஷன்ஸ், நீங்கள் 99 டைரக்ஷன்ஸ் அவர் சொன்னத்தை துளி கூட மாறாமல் எங்கெங்கெல்லாம் லெஃப்ட் சொன்னாரோ ரைட் சொன்னாரோ பண்ணேன்னாக்க நீங்கள் அவாத்துக்கு வராமல் நியூஜெர்சிக்கு போய் சேருவேள். ஏன்னா வேற எங்கேயாலும் போய் சேருவேள். ஏன்னா முதல்ல ஒரு தப்பு பண்ணியாச்சு. அந்த முதல்ல தப்பு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரைட் பண்ணாலும் சரியாகாது. அப்படி நம்ம அப்சர்வேஷன் பண்ணுறதே இந்த இன்புட் சிஸ்டத்துக்குள்ளே ஒரு டிஃபெக்ட் இருந்து அதன் மூலமாக ஒரு சித்தாந்தம் பண்ணி ஒரு பெரிய தியரியை பண்ணினோம்னா அது ஆஸ் குட் ஆஸ் ஒன்லி வேர் யூ ஸ்டார்டட். இந்த ஆக்ஷியம்னு சொல்கிறோமே சித்தாந்தம், அதை வச்சுருந்து என்ன நடக்கிறோமோ அதான், அதை புரிஞ்சுக்கணும். இதனால் இந்த விஷயங்களெல்லாம் என்ன பண்ணலான்னா, இட் இஸ் ஒன்லி வேலிட் வித்தின் த சிஸ்டம் வேர் யூ ஹவ் கிரியேட்டட் அன் ஆக்சியம். அந்த ஆக்சியம்ங்கிற செல்ஃப் எவிடென்ட் ட்ரூத் சொல்கிறோமே, அது எத்தனை உண்மையோ அத்தனை தான் அதுக்கப்புறமா இருக்கப்பறம் பில்டப் பண்ண தேரி. இந்த ஒன்றும் கன்ஃபியூஷன் வரணும்னா பலவிதமான ஃபிலாசபிஸ், இந்தியா தேசம் முழுக்க நிறையா ஃபிலாசபிக்கல் சிஸ்டம் நிறைய இருக்குது. மீமாம்சம், நியாய வைசேஷிகம், காபில பாத்தஞ்சலி சாங்கியம், ஜெயினம், புத்திசம், இப்படி என்னென்னமோ ஃபிலாசபிலாம் இருக்குது. வேதாந்தம், சாங்கர வேதாந்தம், அந்த வேதாந்தத்துக்குள்ளேயே கூட அத்வைதத்துக்குள்ளேயே சாதாரண அத்வைத்தம், ஜெனரல் தியரி, ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிங்கிற மாதிரி அத்வைத்தம், அப்புறம் விசிஷ்ட அத்வைத்தம், ஸ்பெஷல் அத்வைத்தம், அப்படின்லாம் உண்டு. அதனால் இதெல்லாம் படிக்கணும்னா சுரேந்திரநாத் தாஸ்குப்தான்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். நீங்கள் இந்தியாவில் போனால் இண்டலாஜிக்கல், ஜெயலக்ஷ்மி இண்டலாஜிக்கலில் போனால் அப்பர் தெருவில் இருக்குது. நேராக சான்ஸ்கிரிட் காலேஜுக்கு நேத்தாப்பில் ஒரு தெரு போகிறது. அங்கே போனால் அங்கே ஜானகி ஒருத்தி இருக்கா. அங்கே அவள் போனோடனே இந்த இண்டலாஜிக்கல் புக் ஸ்டோரில் போனால் கிடைக்கும் அந்த புஸ்தகங்கள்லாம். ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் ஃபிலாசபின்னு 5-6 வால்யூம், அது பேப்பர் பேக் தான், அது ரொம்ப சுலபமாக கிடச்சிடும். ஒண்டர்ஃபுல் புக். அதில் கம்ப்ளீட்டாக இந்த இந்தியா தேசத்து ஃபிலாசபி என்னென்ன உண்டோ அத்தனையும் எழுதியிருக்கார். இந்த சுரேந்திரநாத் தாஸ்குப்தான்னு ஒருத்தர் ரொம்ப நாள் முன்னாடி இருந்தவர் அவர். இந்த புஸ்தகம் ரொம்ப சீப்பு, 200 ரூபா தான் ஒரு புஸ்தகம் விலை. அதனால் 5-6 புஸ்தத்துக்கும் சேர்ந்து 1000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் ரூபாவில். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை புரிஞ்சிக்கலாம். அதில் பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆக்சியத்தை வச்சுருந்து ஒவ்வொரு ஃபிலாசபியை டெவலப் பண்ணியிருக்கா. எல்லாம் அழகாக இருக்குது. அது மூலமாக நம்ம கற்றுக்கலாமன்னா, இங்கே இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் என்ன சொல்கிறாள்னா, இது என்ன சொல்கிறாளோ அதுலேருந்து தான் எல்லாமே வந்திருக்கு. நம்ம சாதாரணமாக சயின்ஸில் என்ன சொல்கிறோம், சிங்குலாரிட்டி
எல்லாம் ஒரு சின்ன ஒரு டாட்டில் இருந்திருக்கு. அது படார்னு வெடித்து அதுலேருந்து பிக் பேங்லேருந்து எல்லாம் தோணியிருக்கு. அதுக்குள்ளேருந்து தான் எல்லாம் நீங்கள் நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம். நம்மளுடைய மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸும் அதுலேருந்து வந்த ஒரு மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்லேருந்து வந்திருக்குங்கிறோம். அந்த மேட்டருக்குள்ளேயே சூக்ஷ்மமான மேட்டர் இருக்குது, வெறும் எனர்ஜி லெவலில் மாத்திரம் இருக்குது. அதாவது மேஸ்லெஸ் சப்ஸ்டன்ஸ், ஆனால் இது அது எனர்ஜி. அந்த மாதிரி ஒரு குவாண்டம் விஞ்ஞானம் ஒன்று இருக்குது. அதெல்லாமும் அந்த 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 சிங்குலாரிட்டிலேருந்து வந்திருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு தியரி வச்சுட்டு இருக்கோம். இதைத்தான் பிராச்சீனத்துலேயும் பாகவதத்துலேயும் இதையே தான் வேறு மாதிரியான பரிபாஷையில் சொல்கிறாள், வேறு மாதிரியான ஜார்கனில் சொல்லியிருக்காள். இதை இன்றைக்கி இந்த 60வது இதில் 60வது ஸ்லோகத்துலேருந்து நாரத சுவாமி பிராச்சீன பரிஷுக்கு சொல்கிறத பார்த்தா அதில் ஒன்று ஒன்றா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம. ஸ்ரீ ஹரே, ஐ ஹோப் ஐ டென்ட் கன்ஃபியூஸ் யூ ஃபர்தர். ஸ்ரீ ஹரே நமஹ. நாரதோவாச்ச ஏனைவாரபதே கர்ம தேனைவாமுத்ர தத்புமான் புங்க்தே ஹி அவ்யவதானேன லிங்கேன மனசா ஸ்வயம். நாரத சுவாமி பராச்சீன பரிஷுக்கு சொல்கிறாள், அப்பா அந்த ஜீவாத்மான்னு சொன்னேனே, அந்த ஜீவாத்மாங்கிறது எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்தூலமான உடம்பு இந்திரியங்களோடு கூட இருக்கப்பட்ட இந்த மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ் இருக்கே, அது இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே சூக்ஷ்மாத்மான்னு ஒன்று இருக்குது. சூக்ஷ்மமாக ஒரு ஆத்மா இருக்குது. அது இந்த ஸ்தூலமாக இருக்கப்பட்ட ஆத்மா மாதிரி அதுக்கு மேஸ் எல்லாம் கிடையாது. மேஸ்லெஸ் ஒரு எனர்ஜி மாதிரி இருந்துருக்கும். ஆனால் அதுக்குள்ளே எல்லா வாசனைகளையும் அது தேக்கி வச்சுக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த ஜீவாத்மா இந்த ஸ்தூல தேகம் இருக்கே அதுக்குள்ளே உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டுருக்கு. அந்த ஜீவாத்மா அந்த சூக்ஷ்மாத்மாக்குள்ளே இருந்துட்டுருக்குனால், அப்போ இந்த சூக்ஷ்மாத்மா, இந்த சூக்ஷ்ம தேகம், சூக்ஷ்மாத்தான்னு தப்பாக சொல்லிட்டேன், சூக்ஷ்ம தேகம் ஸ்தூல தேகத்துக்குள்ளே இருக்குது. அதோடு கூட மனசுன்னு ஒன்று இருக்குது. அந்த இந்திரியங்களோட கனெக்ட் ஆகிருக்கு அந்த மனசு. அதுலேருந்து அது பார்த்து பார்த்து அறிவு எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் கிரகணம் பண்ணி வச்சுக்கிறது. ஏனைவாரபதே கர்மா தேனைவாமுத்ர தத்புமான் புங்க்தே ஹி அவ்யவதானேன லிங்கேன மனசா ஸ்வயம். புங்க்தேனா அவன் அதை அனுபவிக்கிறான்னு அர்த்தம். எல்லா விஷயங்களையும் எப்படி அனுபவிக்கிறான்னா, இந்த ஸ்தூலமான உடம்பு இருக்கே அதுக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மா, அந்த ஸ்தூல உடம்பு இருக்கே மேலே இருக்கிற பாடி, அதுக்குள்ளே இருக்கப்பட்ட இந்திரியங்கள்னால எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். சுக்கத்தனா அனுபவிக்கிறான், துக்கத்தனா அனுபவிக்கிறான். நாள் ஷயானம் இமமுத்ருஜ்ய ஸ்வசந்தம் புருஷோ யதா கர்மாத்மனி ஆஹிதம் புங்க்தே தாத்ருஷேனேதரேணவா. இந்த ஜீவாத்மா சொப்பனத்தில் எப்படி அனுபவிக்கிறதுன்னா, அது ஸ்தூல தேகத்தை பரித்தியாகம் பண்ணிவிடுது. சொப்பனத்தும் போது ஸ்தூல தேகம் கம்ப்ளீட்டாக இல்லாமல் இருக்குது. ஆனால் முன்னாடி இருக்கப்பட்ட அனுபவங்களெல்லாம் தேக்கி வச்சுருக்குது மனசுக்குள்ளே. அப்போ முன்னாடி இருக்கப்பட்ட எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் வச்சு அதை கனெக்ட் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி அதை அனுபவிக்கிறது ஒரு சொப்பனத்தில். அப்போ அந்த சொப்பனங்கும்போது வேற ஒரு தேகம் ஒன்று இருக்குது, அது சூக்ஷ்மமான தேகம் ஒன்று இருக்குது. அந்த சூக்ஷ்மமான தேகம் இதை அனுபவிச்சுட்டு இருக்கு. அப்போது அது நாயாக இருக்கலாம், மனுஷனாக இருக்கலாம், தேவனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா இப்போ ஸ்தூல தேகம் இல்லை, சொப்பனத்தும் போது இல்லை. அதே மாதிரி தான் இந்த ஸ்தூல தேகம் போனாப்புறம் கூட இந்த ஸ்தூல தேகத்துக்குள்ளே இருந்த சூக்ஷ்ம தேகம் இருக்கே, அது வேற ஒரு தேகத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணும்பொழுது, அது நாயாக இருந்தாலோ இல்லை பெரிய கடவுளாக இருந்தாலோ இல்லை தேவதைகள் வருணன் இந்திரன் இந்த மாதிரி ஒரு தெய்வமாக இருந்தாலோ இல்லை இந்த தேசத்துலேயோ இந்த பூமியிலையோ இல்லை வேற ஒரு கிரகத்துலேயோ எங்கே இருந்தாலும் சரி, அப்போது அது அனுபவிக்கும் நாள் எப்படி சொப்பனத்தில் அனுபவிக்கிற மாதிரி. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். ஷயானம் இமம் உத்ஸ்ருஜ்ய ஸ்வசந்தம் புருஷோ யதா கர்மாத்மனி ஆகிதம் புங்க்தே தாத்ருஷேனேதரேணவா. அதே மாதிரி தான் இது எக்ஸாம்பிள் சொன்னார். சொப்னத்தில் எப்படி நடக்கிறதோ அப்படி தான் இது. இந்த சூக்ஷ்ம தேகம்ங்கிறது
ஒன்றை விட்டு இன்னும் பாஞ்சு பாஞ்சு ஒவ்வொரு தேகத்துக்குள்ளே போகிறதே அது மாதிரி அனுபவிக்கிறதுனால் மமைத்தே மனசா யத்யத் அசௌ அகம் இதி ப்ருவன் கிருண்ணீயாத் தத் புமான்ராத்தம் கர்மயேன புனர்பவஹ. இந்த ஜீவாத்மா என்ன மாதிரியான ஒரு எண்ணங்களோடு சிரமப்படுறதுனால் நான் நான் செய்கிறது தான் இந்த இது என்னுடைய கடமை, நான் செய்ய வேண்டிய கர்மாக்கள், இப்படியெல்லாம் அதுக்கு எண்ணங்கள் தோன்றதான் வர தோன்றதான். என்ன காரணம்னால் முன்னாடி ஆர்ஜிதமாக சூக்ஷ்ம தேகம் இருக்கே அதன் மூலமாகவும் மனசுனாலையும் ஆர்ஜிதமான எக்ஸ்பீரியன்சஸ் அனுபவங்கள் இருக்கே அதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அந்த வாசனைகள் அதை விட்டு போக மாட்டேங்கிறது. அதாவது வாசனைகள்னால் அது மென்டல் இம்ப்ரெஷன்ஸ்னு சொல்லுவா, அது வாசனைகள். அந்த வாசனைகள் இருக்கிறத வச்சுண்டு அதன் மூலமாக அது மனசுக்குள்ளே ஒரு கல்பிச்சுக்கிறது, இது நான், இதெல்லாம் செய்கிறது நான் விட்டு. அப்போ இந்த உடம்பு முழுக்க நான் இப்படிங்கிற கான்ஷியஸ்னஸ் நினச்சிக்கிறோமே, இதெல்லாம் இந்த இந்த அனுபவங்கள்னால, அனுபவத்தினுடைய சேர்க்கையினால் அதுகள் தேக்கி வச்சிருக்கு இந்த மனசுக்குள்ளே. எப்போ மனசு கம்ப்ளீட்டாக இல்லையோ, மனசே இல்லாமல் பண்ணிவிட்டா அப்போ அனுபவங்களே வைக்க வேண்டிய இடம் இல்லையே. ஏன்னா ஒரு திரையை எடுத்துட்டோன்னா ஒன்றும் இல்லை, சினிமா பார்க்குறோம், சினிமா பார்க்குறதே இது தாப்பில் ஒரு திரை இருக்குது, அந்த திரை மேலே சும்மா லைட்டு விழுறது, ஷேடோ விழுறது. ஆனால் அதை பார்த்தா தத்ரூபமாக யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி தோன்றுறது. திரையை எடுத்துவிட்டால் அதுக்கப்புறம் அந்த லைட் எங்கே போய் விழும், அதை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாதே, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு திரையே இல்லையே. அப்போது நீங்கள் என்ன மூவி போட்டாலும் பார்க்க முடியாது. அது மாதிரி மனசில் இருக்காது, அந்த வாசனைகள் இருக்காது. அதனால் மனசுங்கிறது ஒன்று இருக்குது திரை மாதிரி. அதுதான் சொல்கிறாள், மமைத்தே மனசா யத்யத் ஆசௌ அகம் இதி ப்ருவன் கிருண்ணீயாத் தத் புமான்ராத்தம் கர்மயேன புனர்பவஹ. மறுபடியும் புனர்பவஹ, மறுபடியும் ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் அவனுக்கு மறுபடியும் தோன்றுறது, இருப்பு ஏற்படுறது. என்ன காரணம்னால் இந்த வாசனை இருக்கே அது இந்த சூக்ஷ்ம தேகம் இருக்கே, இந்த ஜீவாத்மா கிட்ட சூக்ஷ்ம தேகம், அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தாவறது. இன்னொரு இந்திரியங்கள், இன்னொரு மெட்டீரியல் சேர்க்கை இருக்கே, மேட்டர், திரவியம்னா மேட்டர், திரவிய சேர்க்கை. நம்ம எல்லாமே திரவிய சேர்க்கை தான். நம்ம எப்படி உண்டானோம்னாக்க, நம்ம அப்பாவும் அம்மாவும் என்னென்னமோ திரவியங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அவளுக்குள்ளே இருக்கப்பட்ட திரவியங்கள் இருக்கே அதுக்குள்ளே நம்ம பூந்துருக்கோம், அது மூலமாக தான் வெளியில் வந்திருக்கோம். அதான் யதானுமீயதே சித்தம் உபயைஹி இந்திரியே ஹிதைஹி ஏவம் பிராக் தேகஜம் கர்மா லக்ஷ்யதே சித்த விருத்திபி. ரெண்டு விதமான இந்திரியங்கள் இருக்குன்னால் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் ரெண்டு இருக்குது. ரெண்டு விதமான இந்திரியங்கள் இருக்குது. இது ரெண்டும் வேலை செஞ்சு ஒருவனுக்கு அனுபவங்களை கொடுக்கறது. அந்த அனுபவங்கள் இருக்கே அதுதான் நாலெட்ஜுன்னு சொல்கிறோம். நாலெட்ஜுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அந்த அனுபவங்களுடைய சேர்க்கை, அதுதான் நாலெட்ஜு. ஐ நோ சம்திங்னா என்ன அர்த்தம், இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் அனுபவித்து புரிஞ்சுட்டுருக்கேன்னா இந்த புரிஞ்சுண்டல்ங்கிறது தான் நாலெட்ஜு. அப்போ ஒருவனுடைய மனசுக்குள்ளே என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குங்கிறத அவனுடைய அனுபவங்கள் மூலமாக அந்த மனசுக்குள்ளே தேக்கி வச்சுருக்கான். அது ஒவ்வொரு இந்த ஜீவாத்மா ஒரு தேகத்தை விட்டு இன்னொரு தேகத்துக்குள்ளே போகிறதே அது அப்படியே போகிறதாம். இது எப்படின்னால் நீங்கள் பார்த்துருக்கலாம், சில சமயம் சில இலையை சாப்பிட்றதுக்காக சில புழுக்கள் இருக்கும், பச்சை பசேர்னு இருக்கும். இந்த புழு இருக்கே அது ஒரு இலையிலேருந்து இன்னொரு இலைக்கு எப்படி தாவும்னா படாருன்னு தாவாது. அதுக்கு என்ன ரெக்கையாக இருக்கே, முதல்ல மெதுவாக போய் தன்னுடைய முகம் இருக்கே, இந்த ஃப்ரண்டல் போர்ஷன் ஆஃப் இட்ஸ் பாடி, அதை இன்னொரு இலை மேலே வச்சுக்கும். இதனுடைய பின்னாடி சைடு அந்த பாடி இருக்கே, இதனுடைய புழுங்கிறது நீளமாக இருக்குமே, அப்போ பின்னாடி சைடு இன்னொரு இலையில் இருக்கும். அந்த இலையை சாப்பிட்டாச்சு. இது அந்த இலையிலேருந்து இன்னொரு இலைக்கு தாவறதே முதல்ல ஒரு பாகத்தை முதல்ல இன்னொரு இலையில் வச்சுன்னு நல்லா பிடிச்சிக்கும். அப்புறம் பின்னாடி இருக்கிற வாழையும் சேர்த்து அந்தந்த இலைக்கு தாவும். இப்படி தான் போகும். இப்படி தான் இந்த ஜீவாத்மாவும் போகிறதான். ஒரு ஜீவாத்மா இன்னொரு ஜீவாத்மா ஒரு திரவியத்துலேருந்து இன்னொரு திரவியத்துக்குள்ளே நுழையிறத இந்த சூக்ஷ்ம தேகம் இருக்கே அதுக்குள்ளே வச்சிருக்கப்பட்ட இயற்கை அந்த அனுபவங்கள் இருக்கே சேர்க்கை, அதெல்லாம் சேர்த்துண்டு புழு மாதிரி இன்னொரு தேகத்துக்குள்ளே போகிறது. அந்த ரெண்டும் தொடர்ச்சியாக பின்னாடி சொல்ல போகிறாள். ரெண்டு இலையிலையும் சேர்க்கிறதே அப்போது இது பழைய ஞாபகம் இருக்கும். அதுக்கு
அப்படிங்கிறாள். இந்த இந்த தியரி படிக்கி, இந்த ஸ்பெகுலேஷன் படிக்கி. யதானுமீயதே சித்தம் உபயை இந்திரியே ஹிதை ஏவம் பிராக் தேகஜம் கர்ம லக்ஷ்யதே சித்த விருத்திபி. பிராக் தேகஜம் கர்மா, முன்னாடி முன்னாடி தேகம் ஒன்று இருந்ததே, முன்னாடி ஒரு மெட்டீரியல் பாடி ஒன்று இருந்ததே, அதில் பண்ண கர்மாக்கள் இருக்கே, அதனுடைய விஷயங்கள் எல்லாம் அனுபவங்கள் எல்லாம் இருக்கும், இந்த சூக்ஷ்ம தேகத்துக்குள்ளே இருக்கும். அது இன்னொரு இடத்துக்கு போகிறதே அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறாள். அது பூர்ணமாக சில சமயம் டிரான்ஸ்ஃபர் ஆகும், சில சமயம் ரொம்ப நெக்லிஜென்ட்டாக டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். அதனால தான் சில சமயம் இந்த ஜீனியஸ் ராமானுஜம் மாதிரி இருக்கப்பட்டவா பிறந்த உடனே பையனுக்கு 2 வயசு தான் ஆறுதுங்கிறான், அவன் ரேடியாக பாடுறான், 72 மேலே கரெக்டாகனு சொல்கிறான், இல்லாட்டா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை போடுறான், வயசு என்னடான்னா 1 வயசுங்கிறா. இப்படிலாம் நம்ம பார்க்குறோம் சில சமயம் நடக்கிறது. அதெல்லாம் எப்படின்னா இதுதான் எக்ஸ்ப்ளனேஷன் இதுக்கு. யதானுமீயதே சித்தம் உபயைரிந்திரியே ஹிதை ஏவம் பிராக் தேகஜம் கர்ம லக்ஷ்யதே சித்தவருத்திபி. சித்தவருத்திபி இந்த ஒரு இன்னொரு கான்ஷியஸ்னஸ்க்குள்ளே இந்த அனுபவங்கள் பாய்கின்றன. நானுபூதம் குவச்சானேன தேகேனாதிருஷ்டம் அஸ்ருதம் கதாச்சித் உபலப்யேத யத்ரூபம் யாத்ருகாத்மனி. இதை சொல்கிறாள். சில சமயம் நமக்கு சொப்னத்தில் கூட சில சமயம் தோணும்னே, அதை நடைமுறையில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸே பண்ணியிருக்க மாட்டோம். இது எப்படி வருதுன்னு கேட்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் பழைய அனுபவங்களுடைய சேர்க்கை, அதனுடைய இம்ப்ரெஷன்ஸ் தானே நாலெட்ஜுன்னு சொன்னோம். அப்போ சில சமயம் எனக்கு தோன்றதே சில விஷயங்கள் நான் அனுபவிச்சதே இல்லையே, இது எப்படி தோன்றதுன்னு கேட்டால் அப்படி ஒன்றும் கிடையாதுன்னாள். அது சூப்பர் இம்போசிஷன். 2 சூப்பர் இம்போசிஷன் பண்ணலாம், 2 நாலெட்ஜை சூப்பர் இம்போசிஷன் பண்ணுறது. அப்போது நம்ம அனுபவிக்காத விஷயங்கள் கூட தெளிவாக தெரியும் சொப்பனத்தில் கூட. இதைத்தான் இந்த ஒரு புஸ்தகம் ஒன்று உண்டு. இந்த ஏல் யூனிவர்சிட்டியில் ஒரு ஃபிசிசிஸ்ட் ஒருத்தர் இருந்தார், இப்போ இல்லை, இவர் ஹென்ரி மார்கனான்னு பேர். அவர் புஸ்தகம் ஒன்று எழுதியிருக்கார், இந்த நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் ரியாலிட்டின்னு ஒரு புஸ்தகம். இப்போ Amazon.comல கிடைக்கிறது அது சீப்பாக. அந்த புஸ்தகம் அதுக்குள்ளே எல்லாம் எழுதுகிறார். எப்படி மனசு இந்த இம்ப்ரெஷன்னா உண்டாருது, இந்த நம்ம வேதாந்தத்தில் என்னென்ன சொல்கிறோமோ அதெல்லாம் எழுதுகிறார் அவர். அப்போ சொல்கிறார் எப்படி 2 அவர் யூசஸ் த டெர்மினாலஜி கால் கான்ஸ்ட்ரக்ட். இந்த 2 கான்ஸ்ட்ரக்ட் இருந்ததுன்னா அதை 2ஐயும் சூப்பர் இம்போஸ் பண்ணால் இல்லாத விஷயங்கள்லாம் கூட மனசு கல்பிச்சுக்கணுங்கிறான். ஒரு உதாரணம் சொல்கிறேன். குதிரை இருக்குது, நமக்கெல்லாம் தெரியும் குதிரைக்கு கொம்பு கிடையாதுன்னுட்டு. நம்ம கொம்புள்ள மாட்டை பார்த்துருக்கோம், ஏன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு இம்ப்ரெஷன். கண்ணால் பார்த்து கொம்பு இருக்கிற பிராணிகளை பார்த்துருக்கோம், கொம்பு உள்ள பிராணிகளை. அப்போ கொம்பு இல்லாத குதிரையையும் பார்த்துருக்கோம். சொப்பனத்தில் பார்க்குறோம், ஒரு குதிரை இருக்குது, அதுக்கு கொம்போடு கூட குதிரை வருதுன்னாக்க யூனிகான்னு ஒன்று சொல்லுவாள். அது என்னென்னா ஒரே ஒரு கொம்பு இருக்கும், அதுக்கு குதிரை மாதிரி இருக்கும். அப்படி ஒரு பிராணியே கிடையாதுன்னாக்க இது எப்படின்னா இது 2 கான்ஸ்ட்ரக்ட் மனசுக்குள்ளே இருக்கிறத மனசு சூப்பர் இம்போசிஷன் பண்ணியிருக்கு. இதையும் சூப்பர் இம்போஸ் பண்ணி 2 எக்ஸ்பீரியன்ஸை புது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி உங்களுக்கு தோண வைக்கிறது. அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். நானுபூதம் குவச்சானேன தேகேன அதிருஷ்டம் அஸ்ருதம். அதிருஷ்டம் அஸ்ருதம், முன்னாடி கேட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை, அதுக்கு இந்த நாலெட்ஜ் வரத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஆனால் நாலெட்ஜ் வந்திருக்கே, இப்படி ஒரு புதுதன்சான நாலெட்ஜ் எப்படின்னாக்க கதாச்சித் உபலப்யேத யத்ரூபம் யாத்ருகாத்மனி. எப்போவானும் பார்த்த விஷயங்களை சூப்பர் இம்போஸ் பண்ணி புதுசாக ஒரு இம்ப்ரெஷன் ஒன்று தோன்றது சொப்பனத்தில்ங்கிறாள். தேனாஸ்ய தாத்ருஷம் ராஜன் லிங்கினோ தேக சம்பவம் ஸ்ரத்தஸ்வான் அனுபூதோர்த்தோ நமனஸ்பிரஷ்டும் அர்ஹதி. நாரத சுவாமி பிராச்சீன பருவி சொல்கிறாள், சும்மாவான நீ மனசால் கல்பிச்சுக்கிறதுங்கிறது ஒன்றும் கிடையாதுப்பா, அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. சும்மா நீயாவே மனசுக்குள்ளே சிருஷ்டி பண்ணிக்கிறதுங்கிறது ஒன்றும் கிடையாது. முன்னாடி பார்த்த விஷயங்கள் இருக்கே, அதை தான் நீ இப்போ பூர்வ ஜென்மான்னு சொல்கிறோமே. பூர்வ ஜென்மானா வேறு ஒன்றும் இல்லை, முன்னாடி பௌத்திகமான தேகம் இருக்கே, இந்த ஸ்தூல தேகம் இருக்கே, அதுக்குள்ளே இருந்துட்டு சூக்ஷ்ம ஆத்மா, அதாவது சூக்ஷ்ம தேகம் இருந்துட்டு இருந்ததே, அப்பொழுது இருந்த வாசனைகள், அப்பொழுது இருந்த எக்ஸ்பீரியன்ஸஸு, நாலெட்ஜு எல்லாம் இருக்கே, அது மறுபடியும் பிரதிபலிக்கிறது அடுத்த சமயத்தில், அடுத்த ஜென்மா எடுக்கிறத. இந்த சூக்ஷ்ம தேகம் இன்னொரு தேகத்துக்குள்ளே நுழையிறதேனால்
தேனாஸ்ய தாத்ருஷம் ராஜன் லிங்கினோ தேக சம்பவம். முன்னாடி இருந்த சூக்ஷ்ம தேகத்துக்குள்ளே இருந்த அனுபவங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. சத்தத் ஸ்வானு அனுபூதோர்த்தோ ந மனஸ்பிரஷ்டுமர்கதி. சும்மாவானோ மனசு கல்பனை பண்ண முடியாது. இது சூப்பர் இம்போசிஷன் நாள். மன ஏவ மனுஷ்யஸ்ய பூர்வரூபாணி சம்சதி பவிஷ்யதச்ச பத்ரம் தே ததைவ ந பவிஷ்யதः. அதனால் மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். கான்ஷியஸ்னஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறத இப்போ தான் சொன்னேனே, பலவிதமான தியரிஸ் இருக்குது. இப்போது கூகுளில் போய் பார்த்தோம்னாக்க பெரிய பெரிய ஆள், பெரிய பெரிய லெக்சர்ஸ்லாம் ஒரிஜினல் ரிசர்ச் பண்ணுறாள். இப்போது சாண்டியாகோ யூனிவர்சிட்டியில் ராமச்சந்திரன் வில்லைன்னு ஒரு ராமச்சந்திரன் இருக்காள். இப்படி இன்னும் நிறைய பேர் இருக்காள். அவள்லாம் யூஸ் பண்ணும்போது ஒன்று சொல்வாள், குவாலின்ட்டு ஒரு வேர்டு ஒன்று இருக்குது, ஒரு ஜார்கன், குவாலி, QUALE, அதுக்கு ப்ளூரல் குவாலியா. அதாவது நம்மளுடைய பிரெயினுக்குள்ளே நியூரான்ஸ் இருக்குது. நிறைய நியூரான்ஸுக்குள்ளே ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸையும் தேக்கி வச்சுக்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை, ஷேப்புன்னு ஒரு கலரை பார்த்தோம்னா இந்த ஷேப்புன்னு கலரை பார்த்து நம்ம ஒன்று இதை அனுபவித்து இப்படி தான் ஷேப்புங்கிறதா ஒரு அனுபவத்தை நினச்சிட்டு இருக்கோமே, அதுவே ஒரு நாலெட்ஜ். அது சின்ன ஒரு எனர்ஜியாக ஒரு நியூரானை ஆசிலேட் பண்ணுறது. அது ஒரு குவாலியா. அது மாதிரி பாதாம் ஹல்வா சாப்பிட்றதே ஒரு டேஸ்ட்டுன்னு இருக்குன்னா அது ஒரு குவாலியா. அந்த மாதிரி பல குவாலியா இருக்கே, அதெல்லாம் சேர்த்து வச்சு அதெல்லாம் சேர்ப்பு இருக்கே, அதுதான் கான்ஷியஸ்னஸ். ஐ ஆம் கான்ஷியஸ் அப்படின்னா அப்போ எப்படி வருதுன்னா அதுக்கு இந்திரியமே இல்லாமல் இருக்க முடியுமோன்னா, அது எப்படி ஒரு திரை இல்லாமல் சித்திரம் இல்லையோ, சினிமா இல்லையோ, அப்படி இந்திரியம் இல்லாமல் கிடையாது. அப்போ இந்த மெட்டீரியல் திரவியம் இருக்கே, திரவியம்னா என்ன, இந்த பிரெயின்னா என்ன, பிரெயினுக்குள்ளே எல்லாம் கெமிக்கல் தானே சார். அந்த கெமிக்கல் இருக்கே, அதனால சிருஷ்டிக்கப்பட்ட நியூரான்ஸ் இருக்கே, அதுக்குள்ளே இந்த எனர்ஜி, மாஸ்லெஸ் எனர்ஜி இருக்கே, அது என்ன எனர்ஜி, அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிற எனர்ஜி, குவாலியாங்கிறாள். அது போய் இப்படி ஆசிலேட் பண்ணுறதே, அதுதான் மனசுங்கிறத உண்டாக்குறது, அதுதான் கான்ஷியஸ்னஸை உண்டாக்குறது. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள், மன ஏவ மனுஷ்யஸ்ய பூர்வரூபாணி சம்சதி. எல்லா விதமான ரூபங்கள், பூர்வ ரூபாணின்னா பலவிதமான ரூபங்கள், பலவிதமான இம்ப்ரெஷன்ஸு, வாசனைகள் எல்லாத்தையும் எப்படி சிருஷ்டி பண்ணுறதுன்னா இந்த மனசு தான் சிருஷ்டி பண்ணுறது. மனசுங்கிறது என்ன, உள்ளுக்குள்ளே கனெக்ஷன் ஆஃப் கம்ப்ளீட் நியூரல் நெட்வொர்க் உள்ளே இருக்கிறதுக்குள்ளே, அதுக்குள்ளே நீங்கள் இந்த இந்திரியங்கள் மூலமாக இன்புட் சிஸ்டம் வழியாக உள்ளே நீங்கள் வெளியில் பார்க்க வேண்டிய அனுபவங்கள்பட்ட இம்ப்ரெஷன்ஸு அதை போய் உள்ளே தேக்கி வைக்கிறதே, அப்போ தான் இந்த கான்ஷியஸ்னஸ் உண்டாகிறது. பவிஷ்யதச்ச பத்ரம் தே ததைவன பவிஷ்யதா. அப்போது இன்னொரு உடம்புக்குள்ளே நுழையும் போது அந்த இம்ப்ரெஷன்னாக மறுபடியும் அதே மாதிரி தோண ஆரம்பிக்கிறதுனாள். அதிருஷ்டம் அஸ்ருதம் சாத்திர குவச்சின் மனசி திருஷ்யதே யதா ததா நுமந்தவ்யம் தேசகால கிரியாஸ்ரயம். சொப்பனத்தில் சில சமயம் நம்ம பார்க்கும்பொழுது இந்த ஸ்லோகத்தில் சொன்னால், நம்ம பார்த்ததே இல்லையே சார், இப்படி ஒரு விஷயத்தெல்லாம் நான் பார்த்தேன். அங்கே சொப்பனத்துக்குள்ளே பார்த்தேன், ஒருத்தர் 12 தலையோடு ஒருத்தர் இருக்கிற மாதிரி பார்த்தேன். அவருக்கு வால் இருந்தது, அவருக்கு 2 கொம்பு இருந்தது. இப்படிலாம் பார்த்தோன்னாக்க இப்படிலாம் இல்லையேன்னு நினச்சிக்கப்படாது. இது என்னென்னா, முன்னாடி பல இம்ப்ரெஷன்ஸ் சேர்த்து அதை சூப்பர் இம்போஸ் பண்ணியிருக்கேள் நீங்கள்னு சொல்கிறாள் இந்த இடத்துல. அதிருஷ்டம் அஸ்ருதம் சாத்திர, முன்னாடி பார்த்ததில்லை கேட்டதில்லை, கொச்சின் மனசி திருஷ்யதே, அப்பேற்பட்ட விஷயங்களே மனசு பார்க்கறது எப்போ சொப்பனத்தில். யதா ததா நுமந்தவ்யம் தேசகால கிரியாஸ்ரயம். வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மாதிரியான இம்ப்ரெஷன்ஸ் வந்ததை சேர்த்து சூப்பர் இம்போஸ் பண்ணியிருக்குங்கிறத சொன்னால் இந்த 67 ஸ்லோகத்தில். சர்வே கிரமானுரோதேன மனசீந்திரிய கோச்சரா ஆயாந்தி பகுஷோ யாந்தி சர்வே ச மனசோ ஜனாக. இதில் சொன்னால் இந்த ஸ்லோகத்தில் எல்லா ஜீவாத்மாவும் ஒவ்வொரு சூக்ஷ்ம தேகம் இருக்கே, அது ஒரு தேகத்தை விட்டு இன்னொரு தேகத்துக்குள்ளே போகிறதே. மனுஷ தேகத்துலேருந்து ஒரு டான்சானியாவில் போய் ஒரு சிங்கத்துக்குள்ளே போச்சுன்னாக்க அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இம்ப்ரெஷன்லாம் இருக்குது, அது இம்ப்ரெஷன் மாறும் நாள் அந்த இம்ப்ரெஷன் மாறுறதா தோணும்.
ஆனால் அந்த இம்ப்ரெஷன் இருந்துகிட்டே இருக்கும்னாள். இந்த இம்ப்ரெஷனுக்கு தகுந்த மாதிரியாக தான் இந்த சூக்ஷ்மாத்மாவும் சேர்ந்து போகும் நாள். இது எனக்கு எதை ஞாபகப்படுத்துறதுன்னா, ரொம்ப நாள் முன்னாடி இப்போ ஞாபகம் இல்லை, அந்த ஷோ ஒரு நல்ல சயின்ஸ், முன்னெல்லாம் நிறையா இந்த சயின்ஸ் ஷோலாம் பார்ப்பேன் நான் சின்ன வயசில். ஒரு 40-45 வயசும்போது பொழுது போலன்னா உட்காந்துட்டு அப்போல்லாம் வரும். இப்போ மாதிரி கிடையாது, இப்போ வேறு மாதிரி டெலிவிஷனில் வரும். அப்போ நிறையா பார்ப்பேன். அப்போது ஒன்று சொன்னால், ஒரு நல்ல சயின்டிஃபிக் ஷோ ஒன்று இருந்தது. அதில் கர்ப்பத்துக்குள்ளே சிசு இருக்கே, அது டெவலப் ஆகிறது சாதாரண மேட்டர் தான், கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. நீங்கள் அம்மா சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, டாக்டர் சொல்கிறான்னு இல்லையோ, எனக்கு நிறையா வெயிட்டை வைக்கணும், நிறையா நீ ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடு, ப்ரோட்டீனை சாப்பிடு, இந்த தயிரை சாப்பிடு, பாலை சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் போகிறதே கடைசியில் எல்லாம் போய் அந்த குழந்தைக்குள்ளே தானே மேட்டராக போகிறது. அது எப்படி எல்லாம் போகிறதுனால், அந்த சிசு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர்த்திக்கிறதே, அது கொஞ்சம் கொஞ்சமாக கண் வருது, கால் வருது, மூக்கு வருது, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அது மாதம் ஆக ஆக. ஆனால் டாக்டர்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலாம். அது சொன்னான் என்னென்னா, அதில் வேரியஸ் செல்ஸ் கெட் ஃபார்ம்டு. இப்போ காலுக்கு உள்ளான ஒரு செல்லு, கண்ணுக்குள்ளான செல்லு, ரெட்டினாக்குள்ளான செல்லு, இப்படிலாம் இருக்குது. அவன் என்ன பண்ணான், உள்ளே போய் மைக்ரோ சர்ஜரி பண்ணி வேணும்னு எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்காக அந்த காலுக்குள்ளான செல் டெவலப் இருக்கிறத எடுத்து கண்ணுக்கு இருக்கிற இடத்துல கொண்டு வச்சான். ஆனால் அது என்ன பண்ணிட்டு, அங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நாள், ஒரு நாளோ 2 நாளோ கொஞ்சம் டயத்துக்கு அப்புறம் குடுக்குடுன்னு ஓடி போய் காலுக்கிட்டே போகிறது. அதுக்கு அஃபினிட்டி அங்கே தான் இருக்குது. அது சொல்கிறது, நான் காலுக்குள்ளான செல்லு, எனக்குள்ளான இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்லாம் இந்த செல்லுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் காலுங்கிற இடத்துல தான் இருக்கணும்னு இருக்குது. நீ கண்ணுக்கிட்ட கொண்டு வச்சா நான் இருக்க மாட்டேன்னு இது ட்ராவல் பண்ணுறதுன்னு சொல்கிறான். இதை நான் பார்த்தேன். அப்போ எனக்கு ஞாபகம் வந்தது, இப்படி தான் இந்த இயற்கையிலையும் எப்படி ஒவ்வொருத்தர் ஏற்படுறாருன்னா, நான் நினைக்கிறது உண்டு. ஏன் நானாக பிறந்திருக்கேன், இன்னொருத்தர் பிறந்திருக்காருன்னா, இதெல்லாம் இந்த பூர்வத்தில் இருக்கப்பட்ட இந்த நாலெட்ஜ் பேஸ்னால அது இட் ஹேஸ் அன் அஃபினிட்டி டு கோ இன் டு அனதர். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். சர்வே கிரமானுரோதேன மனசீந்திரிய கோச்சராக ஆயாந்தி பகுஜோ யாந்தி சர்வே மனசோ ஜனாக. மனசில் இருக்கப்பட்ட இம்ப்ரெஷன்ஸ் இருக்கே, ஒவ்வொரு ஸ்தூல தேகத்துக்குள்ளேயும் வெவ்வேறாக இருந்துருக்கு. ஆனால் அது இந்த ஒரு தேகத்தை விட்டு இன்னொரு தேகத்துக்குள்ளே சூக்ஷ்ம தேகம் போகிறதே, ஜீவாத்மா போகிறதே, இந்த இம்ப்ரெஷன் எல்லாமும் இன்னொரு தேகத்துக்குள்ளே போய் சேர்றதுன்னாள். இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வராள். கடைசியில் இந்த அலட்சிய பரிசுக்கு கடைசியில் இத்தனையும் சொல்லி கடைசியில் என்ன சொல்ல போகிறாள்னா, கடைசியில் நீ யாருன்னா வேறு ஒன்றும் இல்லை, நீ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி என்டையர் யூனிவர்ஸ். அதனால் நீ இந்த இம்ப்ரெஷனெல்லாம் விடணும். நான் தான் பிராமணன், நான் தான் மனுஷன், நான் தான் யூஎஸ் சிட்டிசன், இப்படிலாம் ஞாபகம் வச்சுருந்து மண்டைக்குள்ளே குழப்பின்னு இருக்குமே, எல்லாத்தையும் விட்டு சொல்ல. கடைசியில் நீ அந்த பரம்பொருளுங்கிறதா ஞாபகம் வரத்துக்கு வரணும். எப்படின்னா, அந்த பகவானை போய் ஆராதி. இதுதான் கடைசியில் முன்னாடியே சொல்லிட்டேன் நான், தீசிஸ் மாதிரி கடைசி ஸ்லோகத்தை போய் சொல்லிடுறேன். அது சொல்கிறது தான் இத்தனையும் ஸ்லோகம் யோகமாக சொல்லிட்டு இருக்காள். அதில் இந்த பிராச்சீன பரிஷுக்கு அவர் அட்வைஸ் பண்ணதை நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்பொழுது இந்த 68வது ஸ்லோகத்தோடு நிறுத்திண்டு இதெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். இப்போது ஸ்ரீ ஹரே நமஹ. நாரத உவாச்ச நாரத உவாச்ச நாரத உவாச்ச ஏனைவாரபதே கர்மா ஏனைவாரபதே கர்மா ஏனைவாரபதே கர்மா தேனைவாமுத்ர தத்புமான் தேனைவாமுத்ர தத்புமான் தேனைவாமுத்ர தத்புமான் புங்க்தே ஹி அவ்யவதானேன புங்க்தே ஹ்யவ்யவதானேன புங்க்தே ஹ்யவ்யவதானேன லிங்கேன மனசா ஸ்வயம் லிங்கேன மனசா ஸ்வயம் லிங்கேன மனசா ஸ்வயம் शयानम् इमम् उत्सृज्य शयानम् इमम् उत्सृज्य शयानम् इमम् उत्सृज्य श्वसन्तं पुरुषो यथा श्वसन्तं पुरुषो यथा श्वसन्तं पुरुषो यथा कर्मात्मन्याहितं भुङ्क्ते कर्मात्मन्याहितं भुङ्क्ते कर्मात्मन्याहितं भुङ्क्ते तादृशेनेतरेण वा
தாத்ருஷேனேதரேண வா தாத்ருஷேன இதரேண வா மமைதே மனசா யத்யத் மமைதே மனசா யத்யத் மமைதே மனசா யத்யத் அசௌ அகம் இதி ப்ருவன் அசாவகமிதி ப்ருவன் அசாவகமிதி ப்ருவன் கிருண்ணீயாத் தத் புமான் ராத்தம் கிருண்ணீயாத் தத் புமான் ராத்தம் கிருண்ணீயாத் தத் புமான் ராத்தம் கர்மயேன புனர்பவः கர்மயேன புனர்பவः கர்மயேன புனர்பவः யதானுமீயதே சித்தம் யதானுமீயதே சித்தம் யதா அனுமீயதே சித்தம் உபயைः இந்திரியைः தைः உபயைரிந்திரியைः தைः உபயைரிந்திரியைः தைः உபயைரிந்திரியைः தைः ஏவம் ப்ராக் தேகஜம் கர்ம ஏவம் ப்ராக் தேகஜம் கர்ம ஏவம் ப்ராக் தேகஜம் கர்ம லக்ஷ்யசே சித்தவृत्तिभिः லக்ஷ்யதே சித்தவृत्तिभिः லக்ஷ்யதே சித்தவृत्तिभिः நானுபூதம் க்வச்சானேன நானுபூதம் க்வச்சானேன நானுபூதம் க்வச்சானேன தேஹேனாதிருஷ்டமஸ்ருதம் தேஹேன அதிருஷ்டம் அஸ்ருதம் தேஹேனாதிருஷ்டமஸ்ருதம் கதாச்சிதுபலப்யேத 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 யத்ரூபம் யாத்ருகாத்மனி யத்ரூபம் யாத்ருகாத்மனி யத்ரூபம் யாத்ருகாத்மனி தேனாஸ்ய தாத்ருஷம் ராஜன் தேனாஸ்ய தாத்ருஷம் ராஜன் தேனாஸ்ய தாத்ருஷம் ராஜன் லிங்கினோ தேகசம்பவம் லிங்கினோ தேகசம்பவம் லிங்கினः தேகசம்பவம் ஸ்ரத்தஸ்வான் அனுபூதோர்த்தோ ஸ்ரத்தஸ்வான் அனுபூதோர்த்தோ ஸ்ரத்தஸ்வான் அனுபூதோர்த்தோ ந மனः ஸ்ப்ரஷ்டுமர்ஹதி ந மனः ஸ்ப்ரஷ்டுமர்ஹதி ந மனः ஸ்ப்ரஷ்டுமர்ஹதி मन एव मनुष्यस्य मन एव मनुष्यस्य मन एव मनुष्यस्य पूर्वरूपाणि शंसति पूर्वरूपाणि शंसति पूर्वरूपाणि शंसति भविष्यतश्च भद्रं ते भविष्यतश्च भद्रं ते भविष्यतश्च भद्रं ते तथैव न भविष्यतः तथैव न भविष्यतः तथैव न भविष्यतः अदृष्टम् अश्रुतं चात्र अदृष्टम् अश्रुतं चात्र अदृष्टम् अश्रुतं चात्र क्वचिन्मनसि दृश्यते क्वचिन्मनसि दृश्यते क्वचिन्मनसि दृश्यते यथा तथानुमन्तव्यं यथा तथानुमन्तव्यं यथा तथानुमन्तव्यं देशकालक्रियाश्रयं 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 सर्वे क्रमानुरोधेन सर्वे क्रमानुरोधेन सर्वे क्रमानुरोधेन मनसीन्द्रियगोचराः 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 आयान्ति बहुशो यान्ति आयान्ति बहुशो यान्ति आयान्ति बहुशो यान्ति सर्वे समनसो जनाः सर्वे समनसो जनाः सर्वे समनसो जनाः ஸ்ரீ ஹரே நமஹ. 69வது ஸ்லோகத்தில் நாரதர் சொல்லித்தராள்,
எப்படி இந்த மனோவிருத்திகள் இருக்கே அது பிரமையை உண்டாக்குறது. நான் யாருன்னாக்க கான்ஷியஸ்னஸ் சார் புரிஞ்சு கொடுத்து நான் யாருன்னு புரிஞ்சு போச்சுன்னாக்க அந்த நீ என்ன புரிஞ்சுட்டுருக்குன்னு நினைக்கிறியோ அது ஒரு பிரமை. இட் மே பி நாட் எக்ஸிஸ்டன்ட். அது ஒரு இந்திரியங்கள் அனுபவித்த அனுபவங்கள் இருக்கே அது இல்லாத அனுபவங்களாக இருக்கலாம். அப்போ உண்மையான அனுபவம் எதுங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா அது பிரபஞ்சம்தான். அது எப்படி தெரியுங்கிறதுக்கு இந்த 69வது ஸ்லோகத்தில் சொன்னால், சத்வைகனிஷ்டே மனசி பகவத் பார்ஸ்வவர்த்தினி தமச்சந்திரமசி வேதம் உபரஜ்யாத்வபாசதே. ராகுன்னு ஒரு கிரகம் ஒன்று உண்டு. உண்மையாலே பாக்கி எல்லா கிரகங்கள் மாதிரி அது இல்லை. அது சாயா கிரகம்னு பேர். அது நிஜமாக அதுக்கு கிரகம் கிடையாது. அது ஜஸ்ட் அன் எண்ட் ஆஃப் ஒரு ஆக்சஸோட நாடி மாதிரி எண்டில் இருக்கப்பட்டது தான் ராகுவும் கேத்துவும். ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அதுக்கு சாயா கிரகம்னு பேர். அதுக்கு நான் எக்ஸிஸ்டன்ட் கிரகம். அதுக்கு அதை எப்படி பார்க்கலான்னாக்க சந்திரன் இருக்கும்பொழுது பூர்ணமாக இருக்கும்பொழுது தான் அதை பார்க்க முடியும்னு அஸ்ட்ராலஜர்ஸ் தான் சொல்லுவாள். அந்த எக்ஸாம்பிள் இங்கே சொன்னாள். சத்வைகனிஷ்டே மனசி பகவத் பார்ஸ்வவர்த்தினி. இது எல்லாம் பகவத் ஸ்வரூபமாக இருக்குது. இந்த பிரபஞ்சம் இருக்கே அதுதான் சுவாமி. அதுக்குள்ளே இருக்கப்பட்ட நானும் சுவாமிங்கிறது எப்போ தெரியும்னால் சத்வைகனிஷ்டே மனசி. சத்துவம்னா இந்த இடத்துல பகவான் கிருஷ்ணன் பகவானை பற்றி சொன்னாள். மனதை கொண்டு அங்கே பூர்ணமாக வச்சுட்டோன்னா அப்போது இந்த பிரமையெல்லாம் போயிடும். அப்போது உண்மை தெரிய ஆரம்பிச்சுடும்னாள். சத்வைகனிஷ்டே மனசி பகவத் பார்ஸ்வவர்த்தினி. பகவானுக்கு கொண்டு மனதை வச்சாக்க அப்பொழுது தமச்சந்திரமசி வேதம். இருட்டாக இருந்துக்கப்பட்ட இந்த ராகுங்கிற கிரகம் எப்படி தெரியறதோ தமச்சந்திரமசி வேதம் உபரஜ்யாவபாசத்தே. அப்போது தெரியறதுனாள் நாகம். அப்போ என்ன தெரியும்? நாகம் மமேதி பாவோயம் புருஷே வியவதீயதே யாவத் புத்தி மனோக்ஷார்த்த குணவியூகோ ஹி அநாதிமான். இந்த ஸ்தூல தேகத்துக்குள்ள சூக்ஷ்ம தேகம்னு ஒன்று இருந்து அதுக்குள்ளே இந்த வாசனைகள்னு அதாவது எக்ஸ்பீரியன்ஸஸ்ங்கிறது இந்த மனசுனால உண்டாக்கப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்குமே. அது இருக்கிற மட்டும் அவித்தியை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நாலெட்ஜுங்கிறதோட கூட நாலெட்ஜ் இன்மைங்கிறதும் உண்டு. எது நாலெட்ஜுன்னு நம்ம சொல்கிறோமோ அதாவது அனுபவங்களுடைய சேர்க்கைங்கிறது நாலெட்ஜு. அதில் அந்த அனுபவங்கள்ங்கிறதே தப்பான அனுபவங்கள் இருந்ததுன்னா அதுவும் இருக்கும். அதனால் அவித்தியை இது. அது எல்லாமே ரொம்ப காலமாக இருந்துட்டுருக்குங்கிறாள். நான் அகம் மம இதி பாவோயம். நான் இது இல்லை அப்படிங்கிறதுங்கிறது தான் உண்மையானது. அந்த நான்ங்கிறது மாட்டி கொடுத்தோன்னா அது உண்மை இல்லை. அது நாகம் மமேதி பாவோயம் புருஷே வியவதீயதே. அந்த சூக்ஷ்ம தேகம் இருக்கே அதுக்குள்ளே இத்தனை வாசனையும் இருக்குது. யாவத் புத்தி மனோக்ஷார்த்த குணவியூகோ ஹி அநாதிமான். குணவியூகா வியூகம்னா சேர்க்கை, சமூகம், குரூப். குணவியூகம் இந்த குணங்கள் இருக்கே, இந்த இம்ப்ரெஷனுங்கிற மனசுக்குள்ளே ஒரு குணம் வச்சுருக்குமே, கேரக்டரிஸ்டிக்ஸ், அதெல்லாம் சேர்க்கை இருக்கே. அதுலேயே அது கொஞ்சம் கொஞ்சமாக போனால் தான் உண்மையான நாம் யாருன்னு தெரியும்னாள். சுப்தி மூர்ச்சோபதாபேஷு பிராணாயன விகாததः நேகதே அகமிதி ஞானம் மிருத்யு பிரஜ்வாரையோரபி. அழகாக சொன்னாலிங்க. சுப்தி மூர்ச்சோபதாபேஷு பிராணாயன விகாததः நேகதே அகமிதி ஞானம் மிருத்யு பிரஜ்வாரையோரபி. உடம்பு கடுமையான ஜுரம் இருக்குது, இல்லாட்டா டாக்டர் இன்ஜெக்ஷன் கொடுத்து ஏதோ சம்திங் நம்ம போகிறோம் இல்லையா, சில சமயம் கோலனாஸ்கோபி எண்டாஸ்கோபி எல்லாம் போகிறத டாக்டர் ஒரு ஊசி போடுவான், இன்ஜெக்ஷன் போடுவான். அப்போது நம்ம யாருன்னே நமக்கு தெரியாது கொஞ்ச நாளைக்கு. அப்போ நம்ம யாருன்னே நமக்கு தெரியாத போது தெர் இஸ் நோ கான்ஷியஸ்னஸ், நத்திங், மனுஷனே இல்லை இப்போது. அப்போ அகங்கிற நான் அகமிதி ஞானம் இல்லாது, நேகத்தே அகமிதி ஞானம், நான்கிற ஞானம் கிடையாது அப்போது. ஏன்னா அதுக்குள்ளான விற்த்திகள் இல்லை, அதுக்குள்ளான இந்திரியங்கள்னால் நாட் ஒர்க்கிங், அதை ஷட்டாப் பண்ணி வச்சாச்சு. அதான் இங்கே சொன்னால் சுப்தி மூர்ச்சோபதாபேஷு. மூர்ச்சேன்னா ஃபெயிண்டிங், மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னாக்க. ஒரு ரயிலில் போயிட்டே இருக்கான், மயக்கம் போட்டு விழுந்துட்டான், என்ன நடந்ததுன்னே தெரியல,
கொஞ்ச நாளைக்கு கழிச்சு கண்ணை முடிச்சாக்க ஆற்றுல எங்கேயோ இருக்கான். எப்படி சார் இங்கே வந்தேன்னா, நீ மயக்கம் போட்டு விழுந்தே, அப்புறம் எமர்ஜென்சி கொண்டு போனோம், 4 மணி நேரமாக அங்கே எமர்ஜென்சியில் இருந்துட்டு ஆற்றுல வந்திருக்கே, உனக்கு இத்தனையும் தெரியலையாங்கிறாள். தெரியலேங்கிறான் அவன். ஏன்னா அகமிதி ஞானம் கிடையாது இப்போது. அதுதான் இந்த இடத்துல சொன்னாள். இது இந்த அகமிதி அகங்காரம் வரத்துக்கெல்லாம் ஞானத்துக்கெல்லாம் காரணம் இந்த இந்திரிய சேர்க்கை, இந்த சொகால் அனுபவத்தினால் ஏற்கப்பட்ட அறிவுங்கிற ஞானம் இருக்கே, நாலேஜ், அதுதான் காரணம்னாள். சுப்தி மூர்ச்சோ பதாபேஷு, அப்போ மூர்ச்சை வரதாலையோ இல்லை டாக்டர் இன்ஜெக்ஷன் கொடுத்து பிராணாயன விகாத்ததா, அப்போ இது கிடையாதுன்னாள். நெகதே அகமிதி ஞானம் மிருத்யு பிரஜ்வாரையோரப்பி. அதே மாதிரி தான் இறப்பு. ஒருத்தன் இறந்து போனாலும் அகங்கிறது கிடையாது. எப்படி இருக்கும்? அப்போ இறந்தே போயாச்சு, இந்த பாடியே ஷட் ஆஃப் பண்ணியாச்சு, எல்லாம் ஆல் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி பாடி. அப்போ அது கிடையாதுன்னாள். அர்த்தேஹி அவித்யமானேபி சம்ஸ்ருதிர்ன நிவர்த்ததே தியாயதோ விஷயானஸ்ய ஸ்வப்னே அனர்த்தாகமோ யதா. இந்த ஸ்லோகம் மூலமாக தான் பிராச்சீன பர்கிஷு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறாள். அவங்க கேட்டான், நான் பண்ண கர்மாக்கள் முன்னாடி அதனுடைய பலன் இன்னொரு ஜென்மாவில் வேறு தேகம் எடுக்கிறதே, அதுக்கு எப்படி போய் சேர்றதுன்னா அதுக்கு இங்கே விஷயம் சொன்னாள். அர்த்தேஹி அவித்யமானேபி சம்ஸ்ருதிர்ன நிவர்த்ததே தியாயதோ விஷயானஸ்ய ஸ்வப்னே அனர்த்தாகமோ யதா. இது எப்படின்னா, தூங்கிறதே சொப்பனம் வந்துட்டுருக்கு, சொப்பனத்தும் போது பாடியை ஷட்டாப் பண்ணியாச்சு, அப்போது பாடி இல்லை, பாடிக்குள்ளே இருக்கப்பட்ட இந்திரியங்கள்லாம் ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது. இருந்தாலும் பழைய இம்ப்ரெஷன்னா டேப் ரெக்கார்டரை போடுற மாதிரி மனசுக்குள்ளே முன்னாடி வச்சுருந்த இம்ப்ரெஷன்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் வேலை செஞ்சு சொப்பனத்தில் என்னென்னமோ இம்ப்ரெஷன் எக்ஸ்பீரியன்ஸஸ்னால் தெரிகிறது. ஆனால் உடம்பு இல்லை. அதே மாதிரி தான் இந்த சம்சாரம்னா என்னென்னா வேற ஒன்றும் இல்லை, அதாவது பழைய கர்மாக்கள் செய்ததுனால ஏற்படுற அனுபவங்கள்னு அர்த்தம். அந்த சம்சாரம் சம்ஸ்ருதிங்கிற சம்சாரம் இருக்கே, அது எப்படி வருது? சம்ஸ்ருதினா மறுபடியும் தோற்றுவிப்புக்கு பேர் இருக்கே, சம்ஸ்ருதின்னு பேர். மறுபடியும் இப்படி தோன்றதுனால் இந்த உடம்பு இல்லாட்டா கூட இந்த சூக்ஷ்ம தேகம் இருக்கே, அதுக்குள்ளே எல்லாம் தேக்கி வச்சிருக்கே, அது இந்த ஜீவாத்மா ஒரு ஒன்றை விட்டுவிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதே, அப்போ இந்த சம்சாரமும் சேர்ந்து போயின்னு இருக்கு. அது இந்த தூக்கத்துக்குள்ள சொப்பனத்தில் நடக்கிற மாதிரி தான் நாள். அர்த்தேஹி அவித்யமானேபி சம்ஸ்ருதிர் ந நிவர்த்ததே சம்ஸ்ருதி ந நிவர்த்ததே. அது நிவர்த்தி கிடையாது, அந்த சம்சாரத்துக்கு நிவர்த்தி கிடையாது. ஏன்னா பல கர்மாக்கள் இருக்கே, அது மறுபடியும் இன்னொன்றுக்குள்ளே அந்த இம்ப்ரெஷன் போகிறது. தியாயதோ விஷயானஸ்ய ஸ்வப்னே அனர்த்தாகமோ யதா. தேவையில்லாத விஷயங்களெல்லாம் சொப்பனத்தில் தெரிகிறதே எப்படின்னாள், முன்னாடி நீ சேர்த்து வச்சிருக்கிய இம்ப்ரெஷன்ஸ், அதனாலே நாள். ஏவம் பஞ்சவிதம் லிங்கம் திரிவிருத்து ஷோடச விஸ்திருதம் ஏஷ சேதனயா யுக்தா ஜீவைத்யபிதீயதே. இப்போ இந்த ஜீவன்கிறது அதனால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னால், இந்த ஜீவங்கிறது ஜீவன் சொல்லியிருக்குமே, அது வேற ஒன்றும் இல்லை. 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், அதாவது 5 இந்திரியங்கள், 5 விதமான இந்திரியங்களை அனுபவக்கூடிய விஷயங்கள், மொத்தம் 10. 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், அப்புறம் அதை அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் 5, அப்படி 15. அதோட மனசையும் சேர்த்தா 16. இந்த 16 தான் ஷோடச விஸ்திருத்தம் நாள். ஏவம் பஞ்சவிதம் லிங்கம் திரிவிருத்து ஷோடச விஸ்திருதம் ஏஷ சேதனயா யுக்தா ஜீவைத்யபிதீயதே. A composite of all these 3 times 5 plus 1 16 விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த 16 விஷயங்கள் தான் சேர்த்து அதனுடைய அதில் சம்மம் போனம் இருக்கே, அதுதான் ஜீவன் பேருந்தாள். ஏவம் பஞ்சவிதம் லிங்கம் திரிவிருத் ஷோடச விஸ்திருதம் ஏஷ சேதனயா யுக்தா ஜீவைத்யபிதீயதே. அனேன புருஷோ தேகான் உபாதத்தே விமுஞ்சதி ஹர்ஷம் சோகம் பயம் துக்கம் சுகம் ஜானேன விந்ததி. அதனால் இந்த சூக்ஷ்ம தேகம் இருக்கே, அது இப்படி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கு. ஒரு ஸ்தூல தேகத்தை விட்டு இன்னொரு தேகத்துக்குள்ளே போகும்பொழுது அந்த முன்னாடி ஆர்ஜித்தமான இம்ப்ரெஷன்ஸ்னால ஹர்ஷம் சோகம் பயம் துக்கம் சுகம் எல்லாத்தையும் விந்ததி அனுபவிக்கிறது. எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸஸையும் மறுபடியும் அனுபவிக்கிறது. அடுத்த தேகத்துலேயும் அனுபவிக்கிறதுனால்
அனேன புருஷோ தேகான் உபாதத்தே விமுஞ்சதி ஹர்ஷம் சோகம் பயம் துக்கம் சுகம் சானேன விந்ததி யதா திருணஜலூகேயம் நபயாதி அபயாதி ச நத்யஜேன் மிரியமாணோபி பிராக்தேகாபிமதிம் யனः யாவதன்யம் ந விந்தேத வியவதானேன கர்மணாம் மன ஏவ மனுஷ்யேந்திர பூதானாம் பவபாவனம் சொன்னாள். எப்படி ஒரு கம்பளி பூச்சின்னு ஒன்று உண்டு. இந்த கம்பளி பூச்சிங்கிறது இருக்கே, அதுக்கு திருணஜலூக்கான்னு பேர். திருணஜலூக்கானா கம்பளி பூச்சி. யதா திருணஜலூகேயம் ந அபயாதி அபயாதி ச. அது ஒரு இலையை விட்டு இன்னொரு இலைக்கு தாவரத்தை தாவவும் செய்யும் தாவாமலையும் இருக்கும் நாள். அதாவது என்னென்னா, ஒரு போர்ஷன் ஆஃப் தி பாடி ஒரு இலையில் இருக்கும், இன்னொரு போர்ஷன் இன்னொரு இலையில் இருக்கும். அப்படி தான் அது மூவ் பண்ணும், ஒரு இலையை விட்டு இன்னொரு இலையை போடல. அதே மாதிரி தான் இந்த ஜீவன் ஒரு உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பு போகிறதே, இந்த உசிறு ஒன்றும் விடலை, இன்னொரு இடத்துக்கு போகிறது. அப்போ ரெண்டுலேயுமே காலை வச்சுட்டு இருக்கிறதே இந்த இம்ப்ரெஷனையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, இன்னொரு வர எக்ஸ்பீரியன்ஸும் இன்னும் ஃபுல்லாக பண்ணிட்டு இல்லைனாள். அதுக்கு காரணம் என்னென்னா மனசு தான் காரணம்னாள். இந்த மனசு இருக்கே, மனசுக்குள்ளே தான் இம்ப்ரெஷன் இருக்குது. அதை இந்த சூக்ஷ்ம தேகம்ங்கிறதான சூக்ஷ்ம உள்ளுக்குள்ளே இருக்க சூக்ஷ்ம ஆத்மா இருக்கே, அது எடுத்துன்னு போகிறதுனாள். யாவதன்யம் நவிந்தேத வியவதானேன கர்மணாம் மன ஏவ மனுஷ்யேந்திர பூதானாம் பவபாவனம். மனசுன்னு இருக்கே, அதுதான் காரணம்னாள். இதுதான் இவாள்லாம் சொல்கிறாள். இந்த புதுசாக இப்போது நான் படிக்கிறேன் இந்த இதை பற்றி குவாலியான்னு சொல்கிறாள், கான்ஷியஸ்னஸ்னால் என்னன்னு சொல்கிறாள். இதெல்லாம் என்னென்னா மனசுங்கிறது என்ன, உள்ளுக்குள்ளே இந்த பிரெயினுக்குள்ளே இருக்கிற நியூரானுக்குள்ளே இருக்கப்பட்ட ஆசிலேஷன்ஸ் இருக்கே, அதெல்லாம் தான் மன விருத்திகள்னு பேர். அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். யதாக்ஷைச்சரிதாம் தியாயன் கர்மாணி ஆச்சி நுதே அசகிருத் சதி கர்மணி அவித்யாயாம் பந்த கர்மணி அனாத்மனா. இந்த ஜீவாத்மா போகங்களை அனுபவிக்கணுங்கிறதா தன்னுடைய இந்திரிய விருத்திகள்னால சுத்தீவரில் இருக்கப்பட்ட விஷய சுகங்களில் ஈடுபட வேண்டும் என்று நினச்சின்னு இருக்கும்பொழுது, இந்த விஷயங்கிறப்பட்டான ஒரு தேசத்தில் இருந்துட்டுருக்கான். அப்பொழுது அவன் அனுபவிக்கிறான், ஆனந்தப்படுறான், இல்லை துக்கப்படுறான், எல்லாம் பண்ணிட்டுருக்கான். அப்பொழுது அவனுக்கு தான் இந்த மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ் ஒரு மெட்டீரியல், இந்த மெட்டீரியலுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி எப்படிங்கிற விஷயமே தெரிய மாட்டேங்கிறது. அவன் என்னன்னு சொன்னால், இந்த அகங்கிறதான ஒரு எண்ணம் வந்துவிடுறது, நான்கிற ஒரு எண்ணம் வந்துவிடுறது. அது வந்துவிட்டு அதுதான் அந்த ஒருத்தனுக்கு பேர் வச்சுருக்கா, இப்போ நான் நடராஜன்னா நான் தான் நடராஜனுங்கிறத ஒரு எண்ணம் வந்துவிடுறது. அது போக மாட்டேங்கிறது. அது அதை ஆட்டி வைக்கிறதுனால். எதா அக்ஷைஹி சரிதான் தியாயன்னு. அக்ஷைன்னா அக்ஷம்னா கண்ணுன்னு சொல்லலை இந்த இடத்துல இந்திரியங்கள்னு அர்த்தம். சென்சரி இந்திரியங்கள், அதாவது இன்புட் சிஸ்டம். இந்த இன்புட் சிஸ்டம் மூலமாக அனுபவிக்கப்படுகின்றன. என்னென்னா விஷய சுகங்கள் அனுபவிக்கப்படுகின்றன. பல இந்திரியங்கள் இருக்குது, 5 இந்திரியம் இல்லை, 5 இந்திரியத்துக்குள்ளே நிறையா சட்டில் இந்திரியங்கள் இருக்குது. இன்யூமரபிள் நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் எல்லாம் உயர்க்க பிரெயினுக்குள்ளே இருக்குது. அதுக்குள்ளே பல கோடி விஷயங்கள், பல கோடிக்கணக்கான குவாலியா, இந்த குவாலியான்னு சொல்கிறாள், இந்த குவாலியா பல எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் வச்சுட்டு இருக்குது. அது சம்மம் போனம் தான் இந்த நடராஜனுங்கப்பட்ட விஷயமாக நான் நினச்சி பிரமிச்சுன்னு இருக்கேன் நான். யதாக்ஷை சரிதான் தியாயன்னு கர்மாணி ஆச்சினுதே அசகிருத்து. சகிருத்துன்னா ஒரு தடவை, அசகிருத்துன்னா பல விஷயங்கள். பல தடவைன்னா கான்ஸ்டன்ட்லின்னு அர்த்தம். ரொம்ப கான்ஸ்டன்ட்லி நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், கர்மங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கேன். வேலை செய்யாமல் நிற்கிற மாதிரி இருக்கும், அப்பவும் வேலை செஞ்சுட்டுருக்கேன். ஏன்னா இன்புட் அவுட் சிஸ்டம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது. சதி கர்மணி அவித்யாயாம். அப்போது வித்யேன்னு சொல்லப்பட்ட நாலெட்ஜு, அதையே அவித்யானாங்கிறாள் இல்யூஷன். முன்னாடி சொன்னேனே, இந்த கூகுளில் போய் பாருங்கோ, அந்த ஆப்டிக்கல் இல்யூஷன், பிங்க் டாட் இல்யூஷன்னு போட்டு பாருங்கன்ட்டு. அப்படி நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே உண்மை மாதிரி தோன்ற விஷயங்கள் எல்லாமே உண்மையே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதைத்தான் உண்மைன்னு நினச்சின்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சுருந்து அனுபவிச்சுட்டுருக்கு. அதுக்குள்ளே இது மாட்டின்னு கொடுத்து இந்த ஜீவாத்மா இதான் சத்தியம்னு நினச்சிட்டு இருக்குன்னாள். யதாக்ஷை சரிதான் தியாயன்னு கர்மாண்யாச்சினுதே அசகிருத்து சதி கர்மணி அவித்யாயாம் பந்த கர்மணி அனாத்மனா. அப்போது இது பந்தா
இட் இஸ் நல்ல பாண்டேஜ், நல்லா மாட்டின்னு கொடுத்து பாசங்கள்னால மாட்டின்னு கொடுத்துனாள். இந்த போனோம்னா அதுக்கு வழி சொல்ல போகிறாள் பின்னாடி. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. சத்வைகனிஷ்டே மனசி சத்வைகனிஷ்டே மனசி சத்வைகனிஷ்டே மனசி பகவத் பார்ஷ்வவர்த்தினி பகவத் பார்ஷ்வவர்த்தினி பகவத் பார்ஷ்வவர்த்தினி தமశ్చంద్రమసి வேதம் தமశ్చంద్రமசி வேதம் தமశ్చంద్రமசி வேதம் உபரஜ்யாவபாசதே 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 நாஹம் மமேதி பாவோயம் நாஹம் மமேதி பாவோயம் நாஹம் மமேதி பாவோயம் புருஷே வ்யவதீயதே புருஷே வ்யவதீயதே புருஷே வ்யவதீயதே யாவத் புத்திமனோக்ஷார்த்த யாவத் புத்திமனோக்ஷார்த்த யாவத் புத்திமனோக்ஷார்த்த குணவ்யூஹோ ஹி அநாதிமான் குணவ்யூஹோ ஹ்யநாதிமான் குணவ்யூஹோ ஹ்யநாதிமான் சுப்திமூர்ச்சோபதாதே சுப்திமூர்ச்சோபதாபேஷு 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 பிராணாயன விகாததः பிராணாயன விகாததः பிராணாயன விகாததः நேஹதேஹமிதி ஞானம் நேஹதேஹமிதி ஞானம் நேஹதேஹமிதி ஞானம் மிருத்யுப்ரஜ்வாரயோரபி 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 கர்ப்பே பால்யேப்யபௌஷ்கல்யாத் கர்ப்பே பால்யேப்யபௌஷ்கல்யாத் கர்ப்பே பால்யேபி अपौष्कल्यात् एकादशविधं तदा एकादशविधं तदा एकादशविधं तदा लिङ्गं न दृश्यते यूनः लिङ्गं न दृश्यते यूनः लिङ्गं न दृश्यते यूनः कुह्वां चन्द्रमसो यथा कुह्वां चन्द्रमसो यथा कुह्वां चन्द्रमसो यथा अर्थे ह्यविद्यमानेऽपि अर्थे हि अविद्यमानेऽपि अर्थे ह्यविद्यमानेऽपि संसृतिर्न निवर्तते संसृतिर्न निवर्तते संसृतिर्न निवर्तते ध्यायतो विषयानस्य ध्यायतो विषयानस्य ध्यायतो विषयानस्य स्वप्ने अनर्थागमो यथा स्वप्नेनर्थागमो यथा स्वप्नेनर्थागमो यथा एवं पञ्चविधं लिङ्गम् एवं पञ्चविधं लिङ्गम् एवं पञ्चविधं लिङ्गम् त्रिवृत् षोडशविस्तृतं त्रिवृत् षोडशविस्तृतं त्रिवृत् षोडशविस्तृतम् एष चेतनया युक्तः एष चेतनया युक्तः एष चेतनया युक्तः जीव इत्यभिधीयते जीव इत्यभिधीयते जीव इत्यभिधीयते अनेन पुरुषो देहान् अनेन पुरुषो देहान् अनेन पुरुषो देहान् उपादत्ते विमुञ्चति उपादत्ते विमुञ्चति उपादत्ते विमुञ्चति हर्षं शोकं भयं दुःखं हर्षं शोकं भयं दुःखं हर्षं शोकं भयं दुःखं सुखं चानेन विन्दति सुखं चानेन विन्दति सुखं चानेन विन्दति
யதா திருணஜலூகேயம் யதா திருணஜலூகேயம் யதா திருணஜலூகேயம் நாபயாதி அபயாதி ச நாபயாத்யபயாதி ச நாபயாத்யபயாதி ச न्यत्यजेन् म्रियमाणोऽपि न्यत्यजेन् म्रियमाणोऽपि न्यत्यजेत् म्रियमाणोऽपि प्राग्देहाभिमतिं जनः प्राग्देहाभिमतिं जनः प्राग्देहाभिमतिं जनः यावदन्यं न विन्देत यावदन्यं न विन्देत यावदन्यं न विन्देत व्यवधानेन कर्मणां व्यवधानेन कर्मणां व्यवधानेन कर्मणां मन एव मनुष्येन्द्र मन एव मनुष्येन्द्र मन एव मनुष्येन्द्र भूतानां भवभावनां भूतानां भवभावनां भूतानां भवभावनां यदा यदाक्षैश्चरितां ध्यायन् यदाक्षैः चरितां ध्यायन् यदाक्षैश्चरितां ध्यायन् कर्माण्याचिनुते सकृत् कर्माणि आचिनुते असकृत् कर्माण्याचिनुते सकृत् सति कर्मण्यविद्यायां सति कर्मणि अविद्यायां सति कर्मण्यविद्यायां बन्धः कर्मण्यनात्मनः बन्धः कर्मणि अनात्मनः बन्धः कर्मण्यनात्मनः ஸ்ரீ ஹரே நமஹ. அடுத்த 79வது ஸ்லோகத்தில் நாரத சுவாமி சொல்கிறாள், ஏன்பா அப்போது அவித்யங்கிறத இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் வச்சுன்னு இந்த அகங்காரம் நான் தான் யாருங்கிறது தெரிஞ்சுனுட்டேன்னு நினச்சிட்டு இருக்கப்பட்ட ஒரு பிரமே இருக்கே, இது போகணும்னா என்ன பண்ணணும்னால் அதுக்கு வழி இருக்குன்னாள். இந்த பிரபஞ்சம் முழுக்கவும் இந்த பகவான் தாங்கிறதா நினச்சிட்டு பிரபஞ்சம் முழுக்க தான் உண்மை, நானே இந்த பிரபஞ்சந்தாங்கிறது நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக 79வது ஸ்லோகத்தில் சொன்னாள். அத்தஸ்தத் அபவாதார்த்தம் பஜ சர்வாத்மனா ஹரிம் பஷ்யன் ததாத்மகம் விஸ்வம் ஸ்தித்யுத்பத்தி அப்யயாயதः ஸ்தித்யுத்பத்தி அப்யயாயதः அத்தஸ்தத் அபவாதார்த்தம் அப்பவாதார்த்தம். இப்போ இந்த விஷயங்கள் நம்மளை புரிஞ்சுட்டுருக்கோங்கிறதான ஒரு பிரமையில் இருந்தது சரியாக தப்பாக புரிஞ்சுட்டுருக்கோமே, அது போகணும்னா என்ன பண்ணுறதுனால் இதை கவுண்டர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னால் பஜ சர்வாத்மனா ஹரிம் சர்வாத்மனா ஹரிம் பஜ. இந்த பகவான் ஹரி இருக்காத அவரை போய் பஜின்னாள். அப்போ அந்த ஹரியை எப்படி பார்க்கணும்னாக்க என்ன வேஷாடை கட்டி இருக்கப்பட்ட வச்சு சங்கு சக்கரம் வச்சுருக்கலாம், அப்படி பார்க்கலாம். அது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஆனால் வேறு மாதிரி சொன்னாள். பஷ்யன்னு ததாத்மகம் விஸ்வம், இந்த விஸ்வம் இருக்கே இந்த விஸ்வம் பூராத்தையும் நீ முதல்ல பாரு. அதுதான் அதை படைச்சவர், அதை படைச்சு ஸ்திதி உற்பத்தி இதெல்லாம் பண்ணுறவர், அதை தோணி வைக்கிறவர், அதை ஸ்திதினா காப்பாற்றுறவர், அப்புறம் அதை அப்பியான முடிவு பண்ணுறவர், பிரளயத்தை பண்ணுறவர், எல்லாமே இருக்கப்பட்டவர் பரமாத்மா. அந்த பரமாத்மாவுக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது, அதில் தான் நான் இருக்கேங்கிறத புரிஞ்சுட்டு அப்படியே நீ மனசை கல்பனை பண்ணிட்டு இருந்தேன்னா அப்போது உனக்கு இந்த பிரமைகள்லேருந்து மாட்டிக்க மாட்டேன், வெளியில் வந்துடுவேன்னாள். அத்தஸ்ததபவாதார்த்தம் பஜ சர்வாத்மனா ஹரிம் பஷ்யன் ததாத்மகம் விஸ்வம் ஸ்திதி உற்பத்தி அப்யயா யதா. யாருட்டேந்து எல்லாம் ஸ்திதி உற்பத்தி எல்லாம் வந்ததோ, அப்யயம் எல்லாம் வந்ததோ, அந்த ஹரி பகவான் இருக்காரே அவர் தான் இந்த பிரபஞ்சம், இந்த விஸ்வம் முழுக்க நீ அதை அவர் தாங்கிறதா நினச்சிக்கணும். அப்படின்னா என்ன, ஸ்ருதிவரிலும் இருக்கப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதான் ஈஸ்வரன் 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 நினச்சிக்கணும். அதான் நம்ம மதத்தில் எல்லோரும் பரியாசம் பண்ணுவா, என்ன சார் மரத்தை போய் சுற்றுறான்பாள், என்ன சார் இது பசுமாள் ஒரு மாட்டை போய் பூஜை எல்லாம் பண்ணுறாள்பாள், ஒரு பாம்பை போய்
அதுக்கு ஒரு மரத்தடியில் வச்சு இந்த பாம்பனோட ரூபத்தை வச்சு அதுக்கெல்லாம் ஒர்ஷிப் பண்ணுறான்பா. ஏன்னா இந்த மதத்தில் பாம்பு, பல்லி, கருடன், பூடன் எல்லாத்தையும் குரங்கு எல்லாத்துக்கும் ஒர்ஷிப் பண்ணுறோம். என்னென்னா இந்த லோகம் முழுக்க, பிரபஞ்சம் முழுக்குமே சிருஷ்டி பண்ண எல்லாமே இருக்கப்பட்ட இன்டெகிரேட்டட் ஹோல் இருக்கே, அதுதான் உண்மை, அதுதான் நான். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அப்படி நீ பஜிக்கணும்னாள். பஷ்யன்னு ததாத்மகம் விஸ்வம், இந்த விஸ்வத்தை நீ பஜினாள். அதனால்தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய முதல் நாம அடிக்கடி சொல்லியிருக்கேன், விஸ்வஸ்மை நம, விஸ்வம் விஷ்ணு வழக்காரன்னு ஆரம்பிக்கிறது. அப்படி விஸ்வமாக பார்க்கணும் பகவானே. அதபவாதார்த்தம் பஜதருவாத்மனாகரிம் பஷ்யன்ஸ்ததாத்மகம் விஸ்வம் ஸ்தித்யுத்பத்தி அப்யயா யதா. நான் உண்மையாகவே அப்படி தான் பண்ணுறது. தினம் காலம்பரை சாயந்தரம் 2 வேளையும் சில விக்கிரகங்களை வச்சு நான் மந்திரங்களை சொல்லி அபிஷேகம் பண்ணுவேன். அப்போது கிருஷ்ணர் விக்கிரகம் இருக்குது, அதுக்கு இந்த நாராயண காயத்ரி எடுத்து சொல்லி அபிஷேகம் பண்ணுறதே என்ன நினச்சிப்பேன்னா, இந்த பிரபஞ்சம் முழுக்கமாக இருக்கப்பட்ட அந்த சமயத்தில் இந்த பிரபஞ்சம் என்னால் என் மனசால் எத்தனை கல்பனை பண்ண முடியுமோ அந்த ஸ்டெல்லார் ஹெவன்ஸ், அந்த பிரபஞ்சத்தை முழுக்க சிருஷ்டி பண்ணி அதான் நீ இருக்கேமே. அது மாதிரி மகாலட்சுமியை போய் அங்கே அது மேலே தண்ணி குடிச்சு அபிஷேகம் பண்ணுறதே எப்படி நினச்சிப்பேன்னா, ஏன்னா மகாலட்சுமியோட முதல் நாமா என்ன தெரியுமா? பிரகிருதிம் விகிருதிம் வித்யாம். பிரகிருதிங்கிறது தான் அவளோட பேர், இயற்கை. அப்போது இந்த ஹோல் ஃபினாமினல் வேர்ல்டு இயற்கை இருக்கே, அதுதான் மகாலட்சுமி. அப்படி நினச்சிக்கணும். அப்படி நினச்சிட்டு தான் நான் பண்ணுவேன். அது எதுக்கு சொல்கிறேன்னா, பெருமைக்காக சொல்ல, அப்படி ஒரு நமக்கு சிக்ஷை பண்ணிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அது மாதிரி பகவானை போய் தரிசனம் பண்ணுறதே இன்னும் அழகாக அலங்காரம் பண்ணி குருவாயூரப்பனை வச்சுருக்காள், வேஷாடை கட்டி சங்க சக்கரத்தோடு இருக்கான்னா. ஆனால் விஸ்வரூபத்தில் இருக்கப்பட்ட பகவானே இந்த ரூபத்தில் எனக்கு தரிசனம் கொடுத்துட்டுருக்கேங்கிறதா நினச்சிட்டு விஸ்வஸ்மைனமாக தியானம் பண்ணணும். அது மனசை பரிபாகம் பண்ணிக்கணும். அதுதான் இந்த 79வது ஸ்லோகத்தில் நாரத சுவாமி பிராச்சீன பரி சொன்னார். அடுத்த 2வது ஸ்லோகத்தில் மைத்ரேயர் சொல்கிறாள். மைத்ரேயம் வாச்ச பாகவத முக்கியோ பகவான் நாரதோ ஹம்சயோர்கதிம் பிரதர்ஷ்ய ஹி அமும் ஆமந்திரிய சித்தலோகம் ததோகமத். மைத்ரேயர் விதுரருக்கு கதை சொல்லிட்டு வராருங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் வித்தின் த ஸ்டோரிக்குள்ள ஸ்டோரி. அவர் இந்த பிராச்சீன பரீஷுக்கு நாரதர் சொன்னார் சொல்லிவிட்டு மைத்ரேயர் சொன்னார், நாரதர் பிராச்சீன பரீஷுக்கு இத்தனை நல்ல விஷயங்களும் எடுத்து சொல்லி அவனை கர்மகாண்டத்திலேயே உட்காந்து மாட்டின்னு முழிக்காத, பகவானை போய் தியானம் பண்ணு, அதை விஸ்வமாக தியானம் பண்ணி நீ நல்ல கதியை அடையன்னு சொன்னாலே சொல்லிவிட்டு அவர் போய் சேர்ந்தார். அவருடைய போக வேண்டிய இடத்துக்கு சித்தலோகத்துக்கு போய் சேர்ந்தாள்னு சொன்னாள். நாரத சுவாமி போய் சேர்ந்தாள். பிராச்சீன பர்ஹி ராஜர்ஷி பிரஜா சர்காபிரக்ஷணே ஆதிஷ்ய புத்திரான் அகமத் தபசே கபிலாசிரமம். அப்பொழுது பிராச்சீன பர்ஹிஷுக்கு ஞானம் வந்தது. அவன் இனிமே யாகம் பண்ணுறதுனா நிறுத்தினான். உடனே தன்னுடைய மந்திரிகளெல்லாம் கூப்பிட்டானான், அவனுடைய பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டான். எல்லாரையும் கூப்பிட்டு நான் கபிலாசிரமத்துக்கு போகிறேன், தபஸ் பண்ண போகிறேன், பகவானை ஆராதிக்க போகிறேன், இனிமேல் ஞான மார்க்கத்தில் போகிறேன், நீங்கள்லாம் இதை ரட்சிக்கணும்னு சொல்லி அந்த ராஜாங்கத்தை குழந்தைகள்கிட்ட கொடுத்து விட்டு போனானா. பிராச்சீன பர்ஹி ராஜர்ஷி பிரஜா சர்காபிரக்ஷணே ஆதிஷ்ய புத்திரான் அகமத் தபசே கபிலாசிரமம். தபஸ் பண்ணுவதற்காக கபிலாசிரமம் போனான். தத்ரைகாகிரமனாதீரோ கோவிந்த சரணாம்புஜம் விமுக்த சங்கோ அனுபஜன் பக்தியா தத் சாமியதாமகாத்து. அப்பொழுது கபிலாசிரமத்தில் அவன் தபஸ் பண்ணான். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் குறைச்சிண்டு, விஷய சுக்கங்கள்லாம் குறைச்சிண்டு பகவான் மேலே மனசை வச்சு அவனுக்கு எப்படி நாரத சுவாமி உபதேசம் பண்ணாலோ அப்படி விஸ்வம் பூராவும் பகவான் இருந்துருக்காளுங்கிறதா நினச்சிட்டு கோவிந்தன் பகவான் கிருஷ்ணன் அவனுடைய சரணங்களில் தியானம் பண்ணி இந்த தாமரை பூ போன்ற சரணங்களில் கொண்டு மனசை வச்சானான். தத்ரைகாகிரமனா தீரா கோவிந்த சரணாம்புஜம் விமுக்த சங்கா. வெளியில் ஜனங்களுடைய சேர்க்கையிலேருந்து வெளியில் வந்தான். அனுபஜன்னு பக்தியா தத் சாமியதாம் அகாத்து. தத் சாமியதாம் அகாத்துனால் அவனுக்கு உண்மையான ஞானம் கிடச்சிது. ஏதத் அத்தியாத்ம பாரோக்ஷ்யம் கீதம் தேவர்ஷினா நக யஸ்ராவயேத் யஸ்ருணுயாத்
சலிங்கேன விமுச்சியதே. ஏ விதுரான்னு கூப்பிட்டாள் மைத்ரேயர். அப்பா, இந்த கதை இருக்கே, நாரதர் பிராச்சீன பரிஷிக்கு எடுத்து சொன்னார்னு சொல்லப்பட்ட இந்த கதை இருக்கே, இந்த கதையை யார் ஒருத்தர் கேட்குறாளோ அவளுக்கு நல்ல ஞானம் ஏற்படும், அவளுக்கு இந்த முக்தி ஏற்படும். முக்தினா என்னென்னா லிபரேஷன் ஃப்ரம் தி கான்செப்ஷன் ஆஃப் நம்ம தான் உடம்பு, நம்ம தான் பாடி, நம்ம தான் இதுங்கிற எண்ணங்கள்லாம் போய் உண்மையாக இது என்னங்கிறது புரியும் நாள். ஏதன் முகுந்த யசசா புவனம் புனானம் தேவர்ஷிவர்ய முக நிஸ்ருதம் ஆத்மசௌச்சம் யக்கீத்தியமானம் அதிகச்சதி பாரமேட்யம் நாஸ்மின் பவே பிரமதி முக்த சமஸ்தபந்தா. முக்த சமஸ்தபந்தா, எல்லா விதமான சேர்க்கையிலேருந்து விலகி இந்த நாரதர் உபதேசம் பண்ண உபதேசத்தை யார் ஒருத்தன் புரிஞ்சு கேட்பானோ, யார் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உபதேசிப்பாளோ அவளுக்கு இந்த லிங்க தேகங்கிறத சூக்ஷ்ம தேகங்கிறதே இல்லாமல் போயிடும், அவள் எல்லாத்துலேருந்தும் விடுபடுவாள்னு சொன்னாள். அது மாத்திரமில்லை, அந்த தேவரிஷி நாரதனுடைய முகத்திலேருந்து சொல்லப்பட்ட இந்த ரொம்ப வசத்தியான உபதேசம் இருக்கே, அது மனசுக்கு சுத்தத்தை தரும். அந்த அப்பேற்பட்டவா எல்லா விதமான பந்தங்கள்லேயும் விடுபட்டு மறுபடியும் இந்த சம்சாரத்தில் மாட்டின்னு சுழல மாட்டாள்னு சொன்னாள். முக்த சமஸ்த பந்தகானாள். ஏதன் முகுந்த யசசா புவனம் புனானம் தேவர்ஷிவர்ய முக நிஸ்ருதம் ஆத்மசௌச்சம் யக்கீத்தியமானம் அதிகச்சதி பாரமேட்யம் நாஸ்மின் பவே பிரமதி. முக்த சமஸ்தபந்தா நாஸ்மின் பவே பிரமதி. சுத்தின்னு மாட்டின்னு முழிக்க மாட்டாள். நல்ல ஒரு மனசு, திடமான மனசு இருக்கும். அவள் புரிஞ்சுப்பாள், தான் யாருன்னு புரிஞ்சுப்பாள் நாள். அத்தியாத்ம பாரோக்ஷமிதம் மயா அதிகதம் அத்புதம் ஏவம் ஸ்திரியாஸ்ரம பும்ச சின்னோ அமுத்திர ச சம்சய. இந்த வசத்தியான ஆத்ம உபதேசங்கள் இருக்கே, இது ஏ விதுரா, உனக்கு நான் மைத்ரேயன், நான் நாரதர் சொன்னதை உனக்கு உபதேசம் பண்ணியிருக்கேன். அதன் மூலமாக நீ மமக்காரத்தெல்லாம் விட்டுவிட்டு கர்மாக்கள்லேயே உழண்டுன்னு இல்லாமல் எல்லா கர்மா பண்ணுறதையும் கர்ம பல தியாகம் பண்ணிவிட்டு அப்போது ஞான யோகத்துக்குள்ளே நுழைவே சரியாக உனக்கு நான் யாருங்கிறது புரியும். அந்த எல்லா சம்சயமும் போய் ஞானம் ஏற்படும்னு சொல்லப்பட்ட 85வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம் இது. அத்தியாத்ம பாரோக்ஷமிதம் மயா அதிகதம் அத்புதம் ஏவம் ஸ்திரியாஸ்ரம பும்சத் சின்னோ முத்திரச்ச சம்சய. பாரோக்ஷியம் நாள் மொத்தம் பிரத்யக்ஷம், பரோக்ஷம், அபரோக்ஷம்னுட்டு 3 விதம் உண்டு. அப்படி சொன்னால் இங்கே இந்த அத்தியாத்மம், இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் மாத்திரம் என்னென்னா யோசிச்சிருந்தா கூட ஈஸ்வரானுகிரகத்தினால்தான் வரும், புஸ்தகத்தை படித்ததுனால வராது. இப்போ நான் இத்தனை சொன்னேனே, அதனால் எனக்கெல்லாம் புரிஞ்சு பெரிய ஞானியம்னா இல்லை, அது இல்லை. நான் புஸ்தகத்தில் இருக்கிறத எடுத்து சொன்னேன், அதுவும் எனக்கு புரிஞ்சவாது சொன்னேன். அதில் நிறையா தப்பு இருக்கலாம், என்னுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி நான் புரிஞ்சிருந்தது கூட தப்பாக இருக்கலாம். ஆனால் இதுக்கு எப்படி இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும்னா, பகவான்கிட்ட போய் ஆராதிக்கிறதே பகவானை அவர் தான் இந்த சர்வ பிரபஞ்சமுங்கிறதாக புரிஞ்சுட்டு இருக்கணுமா. அதனால தான் எங்கள் காலத்தில் எவ்வளோ இது வச்சுருக்கேன், எவ்வளோ விதமான தெய்வங்களுடைய விக்கிரகங்கள், படங்கள் எல்லாம் வச்சுருக்கு. அதில் முக்கியமாக ஒரு பட்டம் இருக்குது, அது தினம் காலம்பரை சாயந்தரம் 2 சைடையும் பார்த்து தியானம் பண்ணுவேன். அது என்னென்னா விஸ்வரூப தரிசனம்னு ஒன்று. அதில் நிறைய தலைகளோடு கூட இருக்கும் பகவான். அந்த தலைகளோடு இருக்கிற பகவானை பார்க்குறது எதுக்குன்னா, இந்த சர்வ பிரபஞ்சமும் என்னால் பார்க்க முடியாத எவ்வளோ லைட் இயர்ஸுக்கு தள்ளி இருக்கப்பட்ட அவ்வளோ பெரிய வியாப்தியோடு இருக்கப்பட்ட அந்த பிரம்மாண்டம் இருக்கே, அதெல்லாம் சுவாமியாக இருக்காள் அப்படிங்கிறதா நினச்சிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம தியானம் பண்ணணும். அதுதான் இந்த அத்தியாயத்தில் சொன்னாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத்தஸ்ததபவாதார்த்தம் அத்தஸ்தத் அபவாதார்த்தம் அத்தஸ்ததபவாதார்த்தம் பஜ சர்வாத்மனா ஹரிம் பஜ சர்வாத்மனா ஹரிம் பஜ சர்வாத்மனா ஹரிம் பஷ்யன் ததாத்மகம் விஸ்வம் பஷ்யன் ததாத்மகம் விஸ்வம் பஷ்யம் ததாத்மகம் விஸ்வம் ஸ்தித்யுத்
स्थित्युत्पत्ति अप्ययायतः स्थित्युत्पत्ति अप्ययायतः स्थित्युत्पत्त्यप्ययायतः। मैत्रेय उवाच मैत्रेय उवाच मैत्रेय उवाच भागवतमुख्यो भगवान् भागवतमुख्यो भगवान् भागवतमुख्यो भगवान् भागवतमुख्यो भगवान् नारदो हंसयोर्गतिं नारदो हंसयोर्गतिं नारदो हंसयोर्गतिं प्रदर्श्य हि अमुमामन्त्र्य प्रदर्श्य हि अमुमामन्त्र्य प्रदर्श्य ह्यमुमामन्त्र्य सिद्धलोकं ततो गमत् सिद्धलोकं ततो गमत् सिद्धलोकं ततो गमत्। प्राचीनबर्हिराजर्षिः 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 प्रजासर्गाभिरक्षणे 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 आदिश्य पुत्रान् अगमत् आदिश्य पुत्रान् अगमत् आदिश्य पुत्रान् अगमत् तपसे कपिलाश्रमं तपसे कपिलाश्रमं तपसे कपिलाश्रमं तत्रैकाग्रमनाधीरः 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 गोविन्दचरणाम्बुजं 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 विमुक्तसङ्गोऽनुभजन् विमुक्तसङ्गः अनुभजन् विमुक्तसङ्गोऽनुभजन् भक्त्या तत्साम्यतामगात् भक्त्या तत्साम्यतामगात् भक्त्या तत्साम्यतामगात् एतदध्यात्मपारोक्ष्यम् 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 गीतं देवर्षिणा नघ गीतं देवर्षिणा नघ गीतं देवर्षिणा नघ यश्रावयेत् यशृणुयात् यश्रावयेत् यशृणुयात् यश्रावयेत् यशृणुयात् यश्रावयेत् यशृणुयात् सलिङ्गेन विमुच्यते सलिङ्गेन विमुच्यते सलिङ्गेन विमुच्यते एतन्मुकुन्द यशसा भुवनं पुनानम् एतन्मुकुन्द यशसा भुवनं पुनानम् एतन्मुकुन्द यशसा भुवनं पुनानम् देवर्षिवर्य मुख निःसृतम् आत्मशौचम् देवर्षिवर्य मुख निःसृतम् आत्मशौचम् देवर्षिवर्य मुख निःसृतम् आत्मशौचम् यः कीर्त्यमानम् अधिगच्छति पारमेष्ठ्यम् यः कीर्त्यमानम् अधिगच्छति पारमेष्ठ्यम् यः कीर्त्यमानम् अधिगच्छति पारमेष्ठ्यम् नास्मिन् भवे भ्रमति मुक्तसमस्तबन्धः नास्मिन् भवे भ्रमति मुक्तसमस्तबन्धः नास्मिन् भवे भ्रमति मुक्तसमस्तबन्धः अध्यात्मपारोक्ष्यमिदम् 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 मयाधिगतम् अद्भुतम् मयाधिगतम् अद्भुतम् मया अधिगतम् अद्भुतम् एवं स्त्रियाश्रमः पुंसः एवं स्त्रियाश्रमः पुंसः एवं स्त्रियाश्रमः पुंसः छिन्नो मुत्र च संशयः छिन्नो अमुत्र च संशयः छिन्नो अमुत्र च संशयः। श्रीहरे नमः। इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे
ஏகோனத்ரிம்சோऽத்தியாயः. ஸ்ரீ ஹரயே நமः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே ஏகோனத்ரிம்சோऽத்தியாயः. பிராச்சீனபர்ஹிர்வாச்ச भगवंस्ते वचोऽस्माभिः न सम्यगवगम्यते कवयः तद्विजानन्ति न वयं कर्ममोहिताः. नारदोवाच पुरुषं पुरञ्जनं विद्यात् यद्व्यनक्यात्मनः पुरम् एकदवि त्रिचतुष्पादं बहुपादमपादकम् यो विज्ञाता हृतस्तस्य पुरुषस्य सखेश्वरः यन्न विज्ञायते पुंभिः नामभिर्वा क्रियागुणैः. यदा जिघृक्षन् पुरुषः कार्त्स्नेन प्रकृतेर्गुणान् नवद्वारं द्विहन्ताङ्घ्रि तत्रामनुतसाध्विति. बुद्धिं तु प्रमदां विद्यान् ममाहमिति यत्कृतम् यामधिष्ठाय देहेऽस्मिन् पुमान् भुङ्क्ते अक्षभिर्गुणान्. सखाय इन्द्रियगणाः ज्ञानं कर्म च यत्कृतं सख्यस्तद्वृत्तयः प्राणः पञ्चवृत्तिर्यथोरगः. बृहद्बलं मनोविद्यात् उभयेन्द्रियनायकम् पञ्चालाः पञ्चविषयाः यन्मध्ये नवकं पुरम्. अक्षिणी नासिके कर्णौ मुखं शिश्नगुदाविति द्वे द्वे द्वारौ बहिर्याति यस्तदिन्द्रियसंयुतः. अक्षिणी नासिके आस्यम् इति पञ्चपुरकृताः. दक्षिणा दक्षिणकर्ण उत्तराचोत्तरस्मृतः. पश्चिमे इत्यधो द्वारौ गुदं शिश्नमिहोच्यते. खद्योताविर्मुखी चात्र नेत्रे एकत्र निर्मिते. रूपं विभ्राजितं ताभ्यां विचष्टे चक्षुषेश्वरः. नलिनी नालिनी नासे गन्धः सौरभ उच्यते. घ्राणो वधूतो मुख्यास्यं विपणो वाग्रसविद्रसः. आपणो व्यवहारोऽत्र चित्रमन्धो बहूदनं. पितृहूः दक्षिणकर्ण उत्तरो देवहूः स्मृतः. प्रवृत्तं च निवृत्तं च शास्त्रं पञ्चालसंहितं. पितृयानं देवयानं श्रोत्रात् श्रुतधराद्व्रजेत्. आसुरी मेढ्रमर्वाग्द्वौ व्यवायो ग्रामीणां रतिः. उपस्थो दुर्मदप्रोक्तो निर्ऋतिः गुद उच्यते. वैशसं नरकं पायुः लुब्धकोन्धौ तु मे शृणु. हस्तपादौ पुमांस्ताभ्यां युक्तो याति करोति च. अन्तःपुरं च हृदयं विशूचिः मन उच्यते. यत्र मोहं प्रसादं वा हर्षं प्राप्नोति तद्गुणैः. यथा यथा विक्रियते गुणाक्तो विकरोति वा तथा तथोपद्रष्टात्मा तद्वृत्तिः अनुकार्यते. देहो रथस्तु इन्द्रियाश्वः संवत्सररयो गतिः. द्विकर्म चक्रस्त्रिगुण ध्वजः पञ्चासु बन्धुरः. मनोरश्मिः बुद्धिसूतोः हृन्नीडो द्वन्द्वकूबरः. पञ्चेन्द्रियार्थप्रक्षेपः सप्तधातुवरूथकः. आकूतिः विक्रमो बाह्यो मृगतृष्णां प्रधावति. एकादशेन्द्रियचमूः पञ्चसूना विनोदकृत्. संवत्सरश्चण्डवेगः
कालो येनोपलक्षितः तस्याहानीक गन्धर्वा गन्धर्व्यो रात्रयः स्मृताः हरन्त्यायुः परिक्रान्त्या षष्ट्युत्तरशतत्रयम् कालकन्या जरा साक्षात् लोकस्तां नाभिनन्दति स्वसारं जगृहे मृत्युः क्षयाय यवनेश्वरः आधयो व्याधयस्तस्य सैनिका यवनाश्चराः भूतोपसर्गाशुरयः प्रज्वारो द्विविधो ज्वरः एवं बहुविधैः दुःखैः दैवभूतात्मसम्भवैः क्लिश्यमानः शतं वर्षं देहे देही तमोवृतः प्राणेन्द्रियमनोधर्मान् आत्मन्यध्यस्य निर्गुणः शेते कामलवान् ध्यायन् ममाहम् इति कर्म कृत् यदात्मानमविज्ञाय भगवन्तं परं गुरुं पुरुषस्तु विषज्येत गुणेषु प्रकृते स्वदृक् गुणाभिमानी सतदा कर्माणि कुरुते वशः शुक्लं कृष्णं लोहितं वा यथा कर्माभिजायते शुक्लात् प्रकाशभूयिष्ठात् लोकानाप्नोति कर्हिचित् दुःखोदर्कान् क्रियायासान् तमः शोकोत्कटान् क्वचित् क्वचित् पुमान् क्वचिच्च स्त्री क्वचिन्नो भयमन्धधीः देवो मनुष्यस्तिर्यग्वा यथा कर्मगुणं भवः क्षुत्परीतो यथा दीनः सारमेयो गृहं गृहं चरन् विन्दति यद्दिष्टं दण्डमोदनमेव वा तथा कामाशयो जीव उच्चावच पथा भ्रुमन् उपर्यधो वा मध्ये वा याति दृष्टं प्रिया प्रियं दुःखेष्वेकतरेणापि दैवभूतात्महेतुषु जीवस्य न व्यवच्छेदः स्याच्चेत् तत्तत्प्रतिक्रिया यथा हि पुरुषो भारं शिरसा गुरुमुद्वहन् तं स्कन्धेन स आधत्ते तथा सर्वाः प्रतिक्रियाः नैकान्ततः प्रतीकारः कर्मणां कर्म केवलं द्वयं यविद्योपसृतं स्वप्ने स्वप्नैवानघ अर्थे ह्यविद्यमानेऽपि संसृतिः न निवर्तते मनसा लिङ्गरूपेण स्वप्ने विचरतो यथा अथात्मनोऽर्थभूतस्य यतो अनर्थपरम्परा संसृतिः तद्व्यवच्छेदो भक्त्या परमया गुरौ वासुदेवे भगवती भक्तियोगः समाहितः सध्रीचीनेन वैराग्यं ज्ञानं च जनयिष्यति सोचिरादेव राजर्षे स्यादच्युतकथाश्रयः शृण्वतः श्रद्दधानस्य नित्यदा स्यादधीयतः यत्र भागवता राजन् साधवो विशदाशयाः भगवद्गुणानुकथन श्रवणं व्यग्रचेतसः तस्मिन्महन्मुखरिता मधुपिच्चरित्र पीयूषशेषसरितः परितस्रवन्ति ताये पिबन्ति अवितृषो नृपगाढकर्णैः तान्न स्पृशन्ति अशनत्रिट् भयशोकमोहाः एतैः उपद्रुतो नित्यं जीवलोकस्वभावजैः न करोति हरेर्नूनं कथामृतविधौ रतिं प्रजापतिपतिः साक्षात्
भगवान् गिरिशो मनुः दक्षादय प्रजाध्यक्ष नैष्ठिकाः सनकादयः मरीचिरत्र्यङ्गिरसौ पुलस्त्यः पुलः क्रतुः भृगुर्वसिष्ठ इत्येते मदन्ता ब्रह्मवादिनः अद्यापि वाचस्पतयः तपो विद्यासमाधिभिः पश्यन्तोऽपि न पश्यन्ति पश्यन्तं परमेश्वरं शब्दब्रह्मणि दुष्पारे चरन्त उर्विस्तरे मन्त्रलिङ्गैः व्यवच्छिन्नं भजन्तो न विदुः परम् यदा स्याद् अनुगृह्णाति भगवान् आत्मभावितः स जहाति मतिं लोके वेदे च परिनिष्ठिताम् तस्मात् कर्मसु बर्हिष्मन् अज्ञानादर्थकाशिषु मार्थदृष्टिं कृथा श्रोत्र स्पर्शिषु अस्पृष्टवस्तुषु स्वं लोकं न विदुस्ते वै यत्र देवो जनार्दनः आहुर्धूम्रधियो वेदं सकर्मकम् अतद्विदः आस्तीर्यदर्भैः प्रागग्रैः कार्त्स्नेन क्षितिमण्डलं स्तब्धो बृहद्वधान्मानि कर्मणावेशि यत्परं तत्कर्म हरितोषं यत् सा विद्या तन्मतिर्यया हरिर्देहभृतात्मा स्वयं प्रकृतिरीश्वरः तत्पादमूलं शरणं यतक्षेमो नृणामिह स वै प्रियतमश्चात्मा यतो न भयमण्वपि इति वेद स वै विद्वान् यो विद्वान् स गुरुर्हरिः नारद उवाच प्रश्न एवं हि सञ्छिन्नो भवतः पुरुषर्षभ अत्र मे वदतो गुह्यं निशामय सुनिश्चितं क्षुद्रञ्चरं सुमनसां शरणे मिथित्वा रक्तं षडङ्घ्रिगणसामसुलुब्धकर्णम् अग्रे वृकान् असुतृपो अभिगणय्ययान्तं पृष्ठे मृगं मृगयलुब्धक बाणभिन्नम् सुमनः समधर्मणां स्त्रीणां शरणे आश्रमे पुष्पमधुगन्धवत् क्षुद्रतमं काम्यकर्मविपाकजं कामसुखलवं जैह्य औपस्थ्यादि विचिन्वन्तं मिथुनीभूय तदभिनिवेशितमनसं षडङ्घ्रिगणसामगीतवत् अतिमनोहर वनितादिजनालापेषु अतितराम् अतिप्रलोभितकर्णम् अग्रे वृकयूथवत् आत्मनः आयुर्हरतः अहोरात्रान्तान् काललवविशेषान् अविगणय्य गृहेषु विहरन्तं पृष्ठत एव परोक्षम् अनुप्रवृत्तः लुब्धकः कृतान्तोऽन्तः शरेण यमिह पराविध्यति तमिमम् आत्मानमहो राजन् भिन्नहृदयं द्रष्टुम् अर्हसीति सत्वं विचक्ष्य मृगचेष्टितमात्मनोऽन्तः चित्तं नियच्छ हृदि कर्णधुनीं च चित्ते जह्यङ्गनाश्रमम् असत्तमयूथगाथं गृहिणीः हंसशरणं विरमक्रमेण राजोवाच श्रुतमन्वीक्षितं ब्रह्मन् भगवान् यदभाषत नैतज्जानन्ति उपाध्यायाः किं न ब्रूयुः विदुर्यदि संशयोऽत्र तु मे विप्र सञ्छिन्नः तत्कृतो मान् ऋषयोऽपि हि मुह्यन्ति यत्र नेन्द्रियवृत्तयः कर्माण्यारभते येन पुमानि अविहायतम् अमूत्राण्येन देहेन जुष्टानि स यदश्नुते इति वेदविदां वादः
श्रूयते तत्र तत्र कर्म यत् क्रियते प्रोक्तं परोक्षं न प्रकाशते. नारद उवाच येनैवारभते कर्म तेनैवामुत्र तत्पुमान् भुङ्क्ते हि अव्यवधानेन लिङ्गेन मनसा स्वयं. शयानम् इममुत्सृज्य श्वसन्तं पुरुषो यथा कर्मात्मन्याहितं भुङ्क्ते तादृशेनेतरेण वा. ममैते मनसा यद्यत् असावहमिति ब्रुवन् गृह्णीयात् तत्पुमान् राद्धं कर्म येन पुनर्भवः. यथानुमीयते चित्तम् उभयैरिन्द्रियैहितैः एवं प्राग्देहजं कर्म लक्ष्यते चित्तवृत्तिभिः. नानुभूतं क्वचानेन देहेनादृष्टमश्रुतं कदाचित् उपलभ्येत यद्रूपं यादृगात्मनि. तेनास्य तादृशं राजन् लिङ्गिनो देहसम्भवं श्रद्धत्स्वान् अनुभूतोऽर्थो न मनस्प्रष्टुमर्हति. मन एव मनुष्यस्य पूर्वरूपाणि शंसति भविष्यतश्च भद्रं ते तथैव न भविष्यतः. अदृष्टम् अश्रुतं चात्र क्वचिन्मनसि दृश्यते यथा तथानुमन्तव्यं देशकालक्रियाश्रयम्. सर्वे क्रमानुरोधेन मनसीन्द्रियगोचराः आयान्ति बहुशो यान्ति सर्वे समनसो जनाः. सत्त्वैकनिष्ठे मनसि भगवत्पार्श्ववर्तिनि तमश्चन्द्रमसि वेदम् उपरज्यावभासते. नाहं ममेति भावोऽयं पुरुषे व्यवधीयते यावद्बुद्धिमनोक्षार्थ गुणव्यूहो हि अनादिमान्. सुप्तिमूर्च्छोपतापेषु प्राणायन विघाततः नेहतेऽहमिति ज्ञानं मृत्युप्रज्वारयोरपि. गर्भे बाल्ये अपि अपौष्कल्यात् एकादशविधं तदा लिङ्गं न दृश्यते यूनः कुह्वां चन्द्रमसो यथा. अर्थे हि अविद्यमानेऽपि संसृतिर्न निवर्तते ध्यायतो विषयानस्य स्वप्ने अनर्थागमो यथा. एवं पञ्चविधं लिङ्गं त्रिवृक्षोडश विस्तृतं येष चेतनया युक्तो जीव इत्यभिधीयते. अनेन पुरुषो देहान् उपादत्ते विमुञ्चति हर्षं शोकं भयं दुःखं सुखं चानेन विन्दति. यथा तृणजलूकेयं नापयाति अपयाति च न त्यजेन् म्रियमाणोऽपि प्राग्देहाभिमतिं जनः यावदन्यं न विन्देत. व्यवधानेन कर्मणां मन एव मनुष्येन्द्र भूतानां भवभावनम्. यदाक्षैः चरितान् ध्यायन् कर्माण्याचीनुते असकृत् सति कर्मणि अविद्यायां बन्धः कर्मण्यनात्मनः. अतस्तदपवादार्थं भज सर्वात्मना हरिं पश्यन्स्तदात्मकं विश्वं स्थित्युत्पत्ति अप्ययायतः. मैत्रेय उवाच भागवतमुख्यो भगवान् नारदो हंसयोर्गतिं प्रदर्श्य हि अमुमामन्त्र्य सिद्धलोकं ततो गमत्. प्राचीनबर्ही राजर्षिः प्रजासर्गाभिरक्षणे आदिश्य पुत्रान् अगमत् तपसे कपिलाश्रमम्. तत्रैकाग्रमनाधीरो गोविन्दचरणाम्बुजं विमुक्तसङ्गोऽनुभजन् भक्त्या तत्साम्यतामगात्. एतदध्यात्मपारोक्ष्यं
गीतं देवर्षिणानघ यश्रावयेन् यशृणुयात् सलिङ्गेन विमुच्यते एतन्मुकुन्द यशसा भुवनं पुनानं देवर्षिवर्य मुखनिःसृतमात्मशौचं यकीर्त्यमानमधिगच्छति पारमेष्ठ्यं नास्मिन् भवे भ्रमति मुक्तसमस्तबन्धः एतन्मुकुन्द यशसा भुवनं पुनानं देवर्षिवर्य मुखनिःसृतमात्मशौचं यकीर्त्यमानम् अधिगच्छति पारमेष्ठ्यं नास्मिन् भवे भ्रमति मुक्तसमस्तबन्धः अध्यात्मपारोक्ष्यमिदं मयाधिगतम् अद्भुतम् एवं स्त्रियाश्रमः पुंसः छिन्नो मुत्र च संशयः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे 39ோऽध्यायः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். श्रीहरये नमः. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.